நம்ம சந்திக்க போகிறது ஓப்பன் ஏயுடைய சிடிஓ ஆஃப் B2B அப்ளிகேஷன்ஸ் மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் நாராயணன். பிரைமரி ஃபோக்கஸ் ஆஃப் ChatGPT அப்படிங்கிறது என்ன? சூப்பர் அசிஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஒரு ஆளுக்கு எல்லா விதத்துலையும் உதவணும், அதுதான் எங்களோட கோல். இப்போ என்னுடைய பர்சனல் டேட்டாவை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த டேட்டா எவ்வளவு நாளில் அழிக்கப்படும்? இதுக்கு என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்குது? டெம்பரரி சாட்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவ் கான்வர்சேஷன், நீங்கள் டேட்டாவே எங்கேயுமே இருக்கக்கூடாது, ரெக்கார்டே இருக்கக்கூடாது, உங்களுக்கு வேண்டாம்னா அதையும் நீங்கள் டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கோடெக்ஸ் வந்து இப்போ இது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிடுச்சு, சாஃப்ட்வேர் இது எல்லாத்தையும். அப்போ வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் சாஃப்ட்வேர்? டெமோக்ரட்டைஸ்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் கோடிங் தெரியணும்னு இல்லை இப்போது, அதனால் நீங்களே க்ரியேட் பண்ணலாம். ஒரு சாஃப்ட்வேர் படித்த ஒருத்தர் அல்லது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வர ஒருத்தர் இப்போ எப்படி யோசிக்க வேண்டியிருக்குன்னு கேட்குறேன். ஒவ்வொருத்தரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லேருந்து CEO மாதிரி திங்க் பண்ணுங்க. எலன் மஸ்க் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுறப்ப சொல்கிறார், இது ஒரு நியூக்ளியர் வெப்பனுக்கு இணையான பாதிப்புகளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ஏற்படுத்த சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னு. How you see that? We also want to educate people. ஏன்னா இது மாதிரியான ரெண்டு பக்கமும் இருக்குது இந்த டெக்னாலஜிக்கு. எப்படி பாசிட்டிவாக மேக்ஸிமைஸ் பண்ணுறது, எப்படி ஆஸ் அ சொசைட்டி வி கம் டுகெதர் டு மினிமைஸ் டவுன் சைட். ஐ திங்க் அது மாதிரி ஒரு டயலாக் நிச்சயமாக இருக்கும். The Gopinath Podcast. Title sponsor Mahindra Educational Institutions, Salem and Namakkal. Supported by NextCura. Powered by Gen AI Healthcare. V-Sharp Gurukulam. Powered by GT Holidays. Associate sponsors CoreStack. American Tamil Entrepreneur Association ATEA. Mahindra Educational Institutions, Salem and Namakkal, Tamil Nadu. Predict, Prevent, Provide. NextCura. Powered by Gen AI Healthcare. Knowledge, opportunity and community. Welcome to V-Sharp Gurukulam Music School, where music learning is redefined. Holidays nale adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு த கோபிநாத் பாட்காஸ்ட். இன்றைக்கி நான் இருக்கிற இடம் நிறைய பேர் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படக்கூடிய ஒரு இடம். அங்கே நம்ம ஊருக்கார் ஒருத்தர் நம்ம சந்திக்கிறது உண்மையிலே பெருமையானது. ஓப்பன் ஏயுடைய ஆஃபீஸ் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கேன். அவங்களுடைய ஆஃபீஸில், அவங்களுடைய ஸ்டூடியோவில் நம்ம சந்திக்க போகிறது ஓப்பன் ஏயுடைய சிடிஓ ஆஃப் B2B அப்ளிகேஷன்ஸ் மிஸ்டர் ஸ்ரீனிவாஸ் நாராயணன். சார் வணக்கம். வணக்கம். How are you? உங்களை பார்க்குறதுக்கா ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் உங்கள் ஆஃபீஸில் உங்களை சந்திக்கிறேன். இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஓப்பன் ஏ எப்படி இருக்கும், ஓப்பன் ஏ எப்படி இருக்குன்னு ஓப்பன் ஏலேயே நாங்கள் பார்த்து. தேங்க்யூ ஃபார் கமிங் ஆல்சோ, வந்ததுக்கு. மை ப்ளஷர். எனக்கு ஒரு ஷார்ட்டர் டைமில் தட் யூ ரெஸ்பாண்டட் அண்ட் ஒரு இன்டர்வியூக்கு ஒத்துக்கிட்டது, ஒரு பாட்காஸ்ட்டுக்கு ஒத்துக்கிட்டது, இட்ஸ் ரியலி குட் திங். அண்ட் எனக்கு பொதுவாக டெக்னாலஜி ரிலேட்டட் திங்ஸை வந்து நம்ம இந்தியன் ஆடியன்ஸ்க்கு, எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது மாதிரி தேடி நம்ம நீங்கள் 2-3 இன்டர்வியூ இது மாதிரி பண்ணினேங்க, பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ஃபேக்ட் தட் நீங்கள் தமிழ் வழியாக டெக்னாலஜியை வந்து தமிழ் மக்களுக்கு எடுத்துகிட்டு போகிறேங்கிறது ரொம்ப பிடிச்சது. அதனால் உடனே ஒத்துக்கிட்டேன், நாங்கள் பேசணுன்ட்டுயா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சென்னையில் எங்கே? நான் வளர்ந்தது ட்ரிப்ளிகேனில். இப்போ எங்கள் அம்மா அப்பா ஆரியபுரமில் இருக்காங்க. படித்ததெல்லாம்? படித்தது மயிலாப்பூரில் ஸ்கூல், காலேஜ் ஐஐடி மெட்ராஸ். ஐஐடி மெட்ராஸ். ஓகே. ஸோ ஓப்பன் ஏயில் எப்போ ஜாயின் பண்ணீங்க? நான் வந்து 2.5 வருஷம் ஆச்சு. ஓகே. இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ப்ராடக்ட்ஸ், லைக் கோடெக்ஸ் மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தான் ரொம்ப அதிகம் அப்படிம்பாங்க. ChatGPT, கோடெக்ஸ், டெவலப்பர் API, நிறைய ப்ராடக்ட் இந்த 2.5 வருஷமாக எங்கள் டீம்ஸோடு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. எங்கே திரும்பினாலும் இப்போது ஓப்பன் ஐ, ChatGPT எதாக இருந்தாலும் போய் ChatGPT கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கல்ச்சரே பில்ட் ஆகிருக்கு. நாட் இஸ் ஜஸ்ட் ஒரு பெரிய கல்ச்சர்னு சொல்லலாம். அதில் சாதக பாதகங்கள் நிறைய இருக்குது அப்படின்னாலும் கூட. ப்ரைமரி ஃபோக்கஸ் ஆஃப் ChatGPT அப்படிங்கிறது என்ன? சும்மா நான் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதா, பொழுது போலனா என்னன்னாலும் அதை கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியா? வாட் இஸ் த ப்ரைமரி ஃபோக்கஸ்? நாங்கள் வந்து எங்கள் ஆம்பிஷன் என்னென்னா சூப்பர் அசிஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஒரு ஆளுக்கு எல்லா விதத்துலேயும் உதவணும், அதுதான் எங்களோட கோல். ஸோ சூப்பர் அசிஸ்டன்ட்னு சொல்லுவோம். இப்போ எப்படி பார்க்குறீங்கன்னா, ChatGPT யூஸ் பண்ணுற மக்கள் நிறைய யூஸ் கேஸஸ் யூஸ் பண்ணுறாங்க. கற்றுக்கிறதுக்கு எஜுகேஷன் இஸ் அ பெரிய யூஸ் கேஸ். ஸ்கூல்லேருந்து காலேஜ் வர, ஈவன் டீச்சர்ஸ் லெசன் க்ரியேட் பண்ணுறது, எப்படி பிளான் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரல் அட்வைஸ், ஏதானு ஒரு டஃப் சுச்சுவேஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வேலை இல்லை, இது மாதிரி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் இருக்குது, நான் என்ன பண்ணணும்னு தெரியல, ஏதானு ChatGPT கேட்டால் நல்ல அட்வைஸ் கிடைக்கிறது. அது ஒன்று.
சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஹெல்த் அட்வைஸ் ஆக்சுவலி எனக்கு இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, நீங்கள் அஃப்கோர்ஸ் டாக்டராக ஃபுல்லாக ரிலையபிளாக யூஸ் பண்ண முடியாது, பட் சஜஷன் கொடுக்கலாம். அதை எடுத்துன்னு போய் நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்கலாம், எனக்கு இது மாதிரி ஒன்று சுச்சுவேஷன் இருக்குது, இப்படி நான் நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அப்படி யூஸ் பண்ணாங்க. க்ரியேட்டிவிட்டி, எழுதுறதுக்கு, படிக்கிறதுக்கு, விஷுவல்ஸ், சாங் க்ரியேஷனுக்கு, ஐடியேஷன், அது ஸோ வெரி வெரி எனார்மஸ் வெரைட்டி. இப்போ இந்தியா மாதிரியான நாட்டில் வந்து இது இவ்வளோ விஷயங்கள் பண்ணுது அப்படின்னு சொல்லிங்க. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டதை கேட்டால் இதை நமக்கு பிபிடியாக வேணுமா, கிராஃபிக்கல் மோடில் வேணுமா, இந்த மோடில் வேணுமா, நான் எக்கச்சக்கமாக கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இது அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு சாட்ஜிபிடியோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களா, இல்லை இன்னும் அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்போஷர் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? யார், எந்த கண்ட்ரி சாட்ஜிபிடியை அதோடைய அவ்வளோ அந்த டெக்னாலஜியை சரியாக பயன்படுத்துகிறா? இந்தியா இஸ் ஒன் ஆஃப் அவர் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் கண்ட்ரி. ஏன்னா நம்பர் ஆஃப் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஜென்ரலி ஒன்று பார்ப்போன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது சாட்ஜிபிடியில். அது எல்லாத்தையுமே புரிஞ்சு பண்ணுறாங்களா நிறைய பேருங்கிறது எங்களோட ப்ராப்ளம் ஆக்சுவலி. அது நாங்கள் யூசர் ப்ராப்ளம்னு சொல்ல மாட்டோம், நாங்கள் எஜுகேட் பண்ணோம். ஏன்னா இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு டூல் முன்னாடி இருந்ததில்லை. எல்லாரும் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கு போய் ஒவ்வொன்றும் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் சாட்ஜிபிடிக்கு போயிட்டு நான் எவ்வளோ சொன்னேன், நான் இவ்வளோ தான் பண்ணுறாங்கிறது அது இன்னும் கொஞ்சம் நாங்கள் கற்றுக் கொடுக்கணும்னு ஆக்சுவலி அது ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இது நீங்கள் பண்ணலாம், இது பண்ணலாம், இது பண்ணலாம், எப்படி எல்லாத்தையும் பண்ணலான்னு எஜுகேட் பண்ணோங்கிறது. இன்னொன்று ஒன்று சொல்ல மறந்துட்டேன் ஆக்சுவலி, நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா டீப் ரிசர்ச்னு ஒன்று இருக்குது, ஏஜென்ட்னு ஒன்று இருக்குது. ஒரு கேள்வி கேட்டுட்டு ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அப்புறம் பதில் கொடு. நீங்கள் ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஈவன் பார்த்தீங்கன்னா சாட்ஜிபிடியில் கேள்வி கேட்டோடனே உடனே ஆன்சர் வந்துடும் இமீடியட்டாக. பட் நீங்கள் ஒரு ஆள்கிட்ட கேட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸி கொஸ்டின் கேட்டால் உடனே ஆன்சர் வரும், கஷ்டமான கொஸ்டின் கேட்டால் யோசித்து பதில் சொன்னேன்னு தானே சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு புது கேப்பபிலிட்டி இந்த கடைசி 1 வருஷமாக இருக்குது. ரீசனிங்னு சொல்லுவோம், யோசிச்சுட்டு பதில் சொல்கிறது. அது மாதிரி யூ கேன் ஆஸ்க் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ். நீங்கள் போய் ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ணேன், இன்னும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்தியன் எக்கானமி லாஸ்ட் 50 இயர்ஸில் எப்படி இவால்வ் ஆகிருக்கு, எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, எனக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா அது உடனே ஒரு நிமிஷத்தில் சொல்கிற ஆன்சர் கிடையாது. அது போய் நீ திங்க் பண்ணி ரிசர்ச் பண்ணி வேறு வெப்சைட்லேருந்து டேட்டா புல் பண்ணி ஒரு ரிசர்ச் கம்பைல் பண்ணோம். அதுவும் நீங்கள் பண்ணலாம். இப்போது அது ஒரு 15-20 நிமிஷம் சாட்ஜிபிடி யோசிச்சுட்டு வந்து பதில் சொல்லும். ஐ மீன் ரீசனிங் கேப்பபிலிட்டி அப்சல்யூட்லி. ஓகே. இப்போ ஒரு ரீசனிங் போகுது. இப்போ நீங்கள் முதல்ல சொல்லும்போது சொன்னீங்க மெடிக்கல் ரிலேட்டட் எல்லாமே ஏஐ அப்படின்னு ஆயிடுச்சு. ஏஐ ஃபர்ஸ்ட், புட் ஏஐ ஃபர்ஸ்ட் அப்படின்னு, வெதர் இட் இஸ் ஃபினான்ஸ், மெடிக்கல் ஆர் எனி அதர் இண்டஸ்ட்ரி ஃபார் தட் மேட்டர். அப்படி இருக்கிறப்போ இதுக்கான பவுண்ட்ரிஸ் என்ன? இப்போ நான் ஏஐயோட சேட் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு பர்சனல் சேட் வச்சுக்கலாம். நான் என்னுடைய ஹெல்த் இஷ்யூஸை பற்றி நான் பேசுகிறேன். இப்போ நிறையா தான் பேசுகிறாங்க ஆக்சுவலாக. ஓகே, எனக்கு இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது. ஏற்கனவே கூகுள் டாக்டர்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, இப்போது வந்து சாட்ஜிபிடிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்னுடைய பர்சனல் டேட்டாவை நான் ஷேர் பண்ணுறேன். ஃபினான்ஸாக இருந்தால் ஃபினான்ஷியல் டேட்டாவை நான் ஷேர் பண்ணுறேன். இந்த டேட்டா எவ்வளவு நாளில் அழிக்கப்படும்? இதுக்கு என்ன டிரான்ஸ்பரன்சி இருக்குது? எங்கள் ஃபிலாசபி என்னென்னா டிரான்ஸ்பரன்சி அண்ட் கண்ட்ரோல். ஒன்று, உங்களுக்கு தெரியணும் உங்கள் டேட்டா எப்படி எங்கே போகிறதுன்னு. 2, உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் இருக்கணும். ஸோ வி கிவ் யூ லாட் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். ஏன்னா பை டிஃபால்ட் ஏஐ சிஸ்டம்ஸ் லேர்ன் ஃப்ரம் டேட்டா. இங்கே யூஸ் பண்ண பெட்டராக இருக்குது. அந்த ஆப்ஷன் பை டிஃபால்ட் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகும். பட் வி ஆல்சோ ரியலைஸ் நீங்கள் சென்சிட்டிவ் டேட்டா போடுறீங்க, அதனால மோட்ஸ் இருக்குது. நீங்கள் சாட்ஜிபிடி உள்ள போய் ஒரு செட்டிங்கில் போயிட்டு என்னோடய டேட்டா யூஸ் பண்ணாத ட்ரைனிங்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். டெம்பரரி சாட்னு ஒரு ஃபீச்சர் இருக்குது. ரொம்ப சென்சிட்டிவ் கான்வர்சேஷன், நீங்கள் டேட்டாவே எங்கேயுமே இருக்கக்கூடாது, ரெக்கார்டே இருக்கக்கூடாது, உங்களுக்கு வேண்டாம்னா அதையும் நீங்கள் டர்ன் பண்ணிக்கலாம். பட் இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் இல்லைல்ல, இதோட டிரான்ஸ்பரன்சி யார் வேலிடேட் பண்ணுறது? இப்போ நீங்கள் சொல்கிற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கான்னு கூட நிறைய பேர் பார்க்குறதில்ல. நேராக போகிறோம், அந்த பாக்ஸில் அடிக்கிறோம், நெஞ்ச வலிக்குது என்னன்னு சொல்லு அப்படிங்கிறோம். ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் சொன்னீங்க எங்களுடைய ஒர்க் தான் அதை எஜுகேட் பண்ணுறது அப்படின்னு சொன்னீங்க. பீப்புள் அவ்வளோ அவேராக இருக்காங்களா? அதாவது எனக்கு வந்து ஒரு டெம்பரவரி சேட்டு தான், அல்லது என் டேட்டாவை யூஸ் பண்ணக்கூடாது, ட்ரைனிங்ஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, பாட்ஸை ட்ரெயின் பண்ணக்கூடாது, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் அதில் இருக்குங்கிறத நம்ம எஜுகேட் பண்ணியிருக்கோமா? எஜுகேட் பண்ணுறோம். நாங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. டெம்பரரி சேட் லிட்ரலி டாப் ரைட்டில் பார்த்தேன்னா இருக்குது. இங்கே வந்து ஹிடன்லாம் கிடையாது, ஆக்சுவலி ப்ராமினெண்ட்டாகவே இருக்குது. ஐ திங்க் பீப்புள் ஹூ கேர் ஜென்ரலி டேக் த டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும். பட் வி கேன் ஆல்வேஸ் டூ பெட்டர் அட் எஜுகேட்டிங் மோர். இப்போது சாம் ஆல்ட்மனே என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏஐ சொல்லக்கூடிய டேட்டாஸ் அப்படியே ரிலை பண்ணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறார். அப்படிங்கிற பட்சத்தில் இப்போது நான் முதல்ல என்னுடைய பர்சனல் டேட்டாவை நான் சாட்ஜிபிடி மாதிரி ஆஃபர் எனி அதர் ஏஐ டூல் நான் ஷேர் பண்ணுறது முதல்ல அட்வைசபிளாக அட் திஸ் ஸ்டேஜ். மூவிங் டுவர்ட்ஸ் ஏஜிஐ. இதோடைய டிரான்ஸ்பரன்சி, செக்யூரிட்டி பற்றி லாஸ் வந்துட்டுருக்கு, கம்பெனிஸுமே ஒர்க் பண்ணுறாங்க. பட் இதோடைய பர்சனல் டேட்டாஸை நான் ஷேர் பண்ணுறது முதல்ல சரியாக? ஐ திங்க் நீங்கள் புரிஞ்சுக்கணும் எப்படி உங்கள் டேட்டா யூஸ் ஆகுதுன்னு. ஐ திங்க் இண்டிவிஜுவலாக யூ ஷுட் டிசைட். என்னை பொறுத்த வரைக்கும்
ஏன்னா உங்கள் டேட்டா போயிட்டு வேற எங்கேயோ போகிறது கிடையாது. இன்னும் பர்சனல் டேட்டா ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு ட்ரெயின் நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிடலாம். ஈவன் இஃப் யூ அலோவ் இட் டு ட்ரெயின், நாங்கள் பர்சனலி ஐடென்டிஃபைடு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிடுவோம். அது உள்ளே போய் ஜென்ரல் நீங்கள் எதானு பேசினீங்கன்னா வேறு யாருக்கானும் அந்த உங்களோட பர்சனல் டேட்டா போக சான்ஸ் கிடையாது. ஆனால் நார்மலாக ஒருத்தருடைய சந்தேகமே அதுதான், என்னுடைய டேட்டாவை இன்னொருத்தர் பார்க்க முடியாது. அதுக்கு சிஸ்டம்ஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் பர்சனலி ஐடென்டிஃபைபிள் எனி இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நீங்கள் ட்ரைனிங் யூ ஹேவ் தி ஆப்ஷன் ட்ரெயினே பண்ண வேண்டான்னு ஆப்டின் பண்ணினாலுமே பர்சனலி ஐடென்டிஃபைபிள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே எடுத்துருவோம். அதை பற்றி யூ ஷுடன்ட் வரி அபவுட் இட். when we are putting it AI first, transparency, accuracy and inclusiveness, இது 3 தான் இதோட முக்கியமான கலெக்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3மே ChatGPT பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் ஸ்டேஜில் இருக்கா, இல்லை we are in the evolution stage? Transparency, we always are transparent. அதை பற்றி நாங்கள் யூ கான்ட் say one thing and do another thing. ஒன்று சொல்லிட்டு இன்னொன்று செய்ய முடியாது. அது டிரான்ஸ்பரன்சி நிச்சயமாக இருக்குது. அக்யூரசி ஜென்ரலாகவே ஏஐ சிஸ்டம்ஸ் கேன் ஹலுசினேஷன்னு சொல்லுவோம். ஐ திங்க் தட் ப்ராப்ளம் இஸ் தேர். ஸோ லிட்ரலாக நீங்கள் எல்லாத்தையும் டிபெண்டிங் ஆன் த சிச்சுவேஷன் யூ ஹேவ் டு பி தாட்ஃபுல். ஏன்னா இன் சம் சிச்சுவேஷன்ஸ் தி ஆன்சர் இஸ் குட் இனஃப் ஃபார் யூ டு டேக் இட் அண்ட் யூஸ் இட். தெர் ஆர் அதர் சிச்சுவேஷன்ஸ் வேர் உங்களுக்கு 100% பர்ஃபெக்ஷன் வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணும். இல்லை, அதுதான் புரியல. ஏன்னா ஹலோசினேஷன் தான் இட்ஸ் அ பிக்கஸ்ட் திங் ஹியர். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒன்று அங்கே தமிழ்நாட்டில் நடந்தது. ஒருத்தர் திருக்குறள் கேட்குறாரு, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஒட்டிய திருக்குறள் கேட்குறாரு. அது ஒரு திருக்குறள் கொடுக்குது. இது எத்தனாவது திருக்குறளுங்கிறப்ப இது 900 அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா 900 இல்லை. தென் அகைன் கேட்குறப்ப இல்லை இது 902ன்னு சொல்லுது. திரும்ப பார்த்தா 902 இல்லை. இட் கிவ்ஸ் மோர் ஆப்ஷன்ஸ். ஃபைனலி இவர் எப்பா நீ என்ன சொல்கிற, இது திருக்குறள் நீ சொன்ன நம்பரில் எங்கேயுமே இல்லைங்க, அது சாரி இட்ஸ் மை பேட், நானாக இதை பில் பண்ணி ஒரு திருக்குறள் கொடுத்துட்டேன். ஸோ ChatGPT இப்போ திருக்குறளை எழுதுது. அப்போ நான் எப்படி நம்புறது? நீங்கள் ஹிஸ்டாரிக்காக ஹலுசினேஷன் ரேட் எப்படி மாறின்னு வருதுங்கிறத பார்க்கணும். ஒரு பாயிண்ட் இன் டைமில் பார்த்தா கரெக்ட் நீங்கள் சொல்கிறது 100% ஏஐ சிஸ்டம் எல்லா சிச்சுவேஷன்லையும் எல்லாமே அக்யூரேட் ஆன்சர் கொடுக்கறதா கிடையாது. பட் ஒரு வருஷம் முன்னாடி எப்படி இருந்தது, 2 வருஷம் முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தா த டெண்டன்சி அண்ட் த இம்ப்ரூவ்மெண்ட் hallucinations and all these have reduced, குறைஞ்சி வந்திருக்கு நிறையா. ஏன்னு கேட்குறீங்கன்னா டெக்னாலஜி ஹஸ் ஆல்சோ இம்ப்ரூவ். ரீசனிங் மாடல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தே கேன் ஆக்சுவலி வெரிஃபை. இப்போ ஒரு ஆன்சர் க்ரியேட் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு இந்த சைட்டுக்கு போய் நான் வெரிஃபை பண்ணிவிட்டு நான் உனக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி கரெக்டான யோசிச்சுட்டு சொல்கிறேன்னா, ஸோ வி ஹவ் மோர் டூல்ஸ். அந்த டூல்லாம் யூஸ் பண்ணுறதுனால hallucination rates have generally come down a lot. And that tendency இன்னும் கொஞ்சம் அப்படியே கண்டினியூ ஆகும். hallucination rate கம்மியாகுது அல்லது எரர் ரேட்ஸ் கம்மியாகுது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இன்க்ளூடிங் த ரீசன்ட் ஸ்டடிஸ் சேஸ் தட் அக்யூரசி ரேட் ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்குது அப்படின்னு. இன்னொரு பக்கம் பார்த்தா சில டேட்டாஸ் அக்யூரசி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுது. இது எனக்கு புரியலை. இதெல்லாம் யாரை வேலிடேட் பண்ணுறா அப்படிங்கிறதே புரியலை. ஆக்சுவலாக இப்போ ChatGPT 5 பொறுத்த வரைக்கும் எரர் ரேட்ஸ் கம்மி அப்படின்னு சொல்கிறாங்க. 4 அது பெட்டராக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலுமே கூட ஃபைனலி யுவர் ஃபவுண்டர் செட் வெரி கிளியர்லி டோன்ட் ரிலை கம்ப்ளீட்லி ஆன் தேட். அப்போ நான் எந்த லெவலுக்கு ChatGPT எடுத்துக்கலாம், இவ்வளோதான். நாட் ஃபார் எனி அதர் ஏஐ டூல். இந்த எவாலுவேஷன்ஸ்ங்கிறது நீங்கள் சொல்கிறது தான். இப்போ நீ ஏஐன்னு எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு டாஸ்க்கை பொறுத்து அதோட அக்யூரசி சேஞ்ச் ஆகும். இப்போ மேத் காம்படிஷன்னா வி ஆர் வின்னிங் ஒலிம்பியாட்ஸ், மேத் ஒலிம்பியாட்ஸ் இன் த இன்டர்நேஷ்னல் லெவல், ரைட்? கோடிங் காம்படிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ஆர் வின்னிங் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ இந்த மாதிரி டொமைனில் த மாடல்ஸ் ஆர் எக்ஸலண்ட். தே ஆர் பெட்டர் தேன் ஆல்மோஸ்ட் ஆல் ஹியூமன்ஸ் ஆக்சுவலி. பட் இனி வேறு சுச்சுவேஷன் எடுத்துட்டிங்கன்னா சம்டைம்ஸ் தேர் நாட் அஸ் குட். அது ஏன்னு கேட்குறீங்கன்னா மாடல்ஸ் ஆர் குட் அட் சம் திங்ஸ், நாட் நெசர்லி குட் அட் அதர் திங்ஸ். அது ஒவ்வொரு சுச்சுவேஷனை பொறுத்து உங்களோட யூஸ் கேஸ் என்ன, எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, அதை எப்படி இவாலுவேட் பண்ணோம் அப்படிங்கிறது எல்லாரும் புரிஞ்சுட்டு தே ஹேவ் டு யூஸ் இட். கன்சியூமர் பர்ஸ்பெக்டிவ் இட் இஸ் குட் இனஃப் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் டு கெட் லாட் ஆஃப் வேல்யூ. இப்போ ஒரு கம்பெனியில் போய் ஒரு ஒர்க் ஃப்ளோ இருக்குது, அதை நான் ஏஐ ஆட்டோமேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டிபெண்டிங் ஆன் த ஒர்க் ஃப்ளோ சம்டைம்ஸ் இட் ஒர்க்ஸ் வெரி வெல், சம்டைம்ஸ் இட் டசன்ட். அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. இப்போ ஒரு அனாலஜி கொடுக்கணும்னா வெரி ஸ்மார்ட் PhD ஸ்டூடெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்து முதல் ஒரு நாளில் கம்பெனிக்குள்ளே போடுங்க. யூனிவர்சிட்டிலேருந்து கிராஜுவேட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனிக்குள்ளே போயிட்டு இன்னிலேருந்து நீ இந்த வேலையை பண்ணணும். முதல் நாள் உடனே எப்படி அமேசிங்காக வேலை பண்ண மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு கம்பெனி கான்டெக்ட் புரியணும், என்ன வேலைன்னு புரியணும். பட் தே லேர்ன் ஆன் த ஜாப் குவைட் அ பிட். AI is a little bit like that. They've been very smart, trained on generally public data. இப்போ புதுசாக ஒரு சுச்சுவேஷனில் போட்டிங்கன்னா they take a little bit of time. Sometimes they do the job, sometimes they need to understand the context.
So we are working on all these systems so they can learn on the job and understand and do the job better. ஸோ அப்போ அந்தக்கான டைம் அண்ட் ஸ்பேஸோடய அதை பண்ணலாமே. லைக் இப்போ ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நம்ம கேட்குறப்ப கிவ் மீ சம் டைம் தட் ஐ நீட் டு செக் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷன்ஸே இல்லை. அது ஆக்சுவலி நார்மலாகவே இருக்குது. ரீசன் பண்ணுறச்சே மோஸ்ட் ஆஃப் தி சிஸ்டம்ஸ் டூ தட். இப்போ யோசிச்சுட்டு லெட் மீ வெரிஃபை பண்ணிவிட்டு ஆன்சர் கொடுக்குறது அந்த சிஸ்டம்ஸ்லாம் இருக்குது. பட் சேயிங் we're not எல்லாமே ஒர்க் ஆகிடுதுன்னா we can say we have achieved all the goals. But progress has been really good. We'll continue to make progress. Yeah. ஸோ எரர்ஸ்க்கு அடுத்த விஷயம் வந்து ஓப்பன் சோர்ஸ்லேருந்து தான் எனக்கு இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் வந்துருக்குது. ஏன்னா அந்த பர்டிகுலர் டூல் ஆர் த மாடல் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டிருக்கிறப்ப நான் அதை எனக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இன்ஃபேக்ட் ChatGPT உள்பட வந்து ஓப்பன் சோர்ஸ்லேருந்து ஆரம்பித்து வந்தது தான். OpenAI வந்து ஏன் இதை ஓப்பன் சோர்ஸில் வைக்கல? அஃப்கோர்ஸ் யூ ஹவ் 1 or 2 டூல்ஸ். பட் உங்களுக்கே தெரியும் இட் இஸ் நாட் அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு ChatGPTயோட ஸ்டாண்டர்ட்ஸில் அந்த டூல்ஸ் இல்லை. ஏன் இது ஒரு க்ளோஸ்டு டோராக இருக்குது? ஓப்பன் சோர்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் அவர் ஹோல் அப்ரோச். இங்கே ரீசெண்டாக நீங்கள் சொன்ன மாதிரி 2 ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் பண்ணியிருக்கோம். PTOSS 120 billion 20 billion. தேர் ஆக்சுவலி போத் வெரி பாப்புலர். நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதை எடுத்து கஸ்டமைஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் நிறைய பேர் ஆல்சோ வாண்ட் டு யூஸ் ஆர் GPT-5 மாடல்ஸ். சேஃப்டி இஸ் அ இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன் ஃபார் அஸ். நாங்கள் அதனால் இதை எடுத்து நீங்கள் வெளியில் டிப்ளாய் பண்ணால் எதை மாதிரி யூஸ் பண்ண முடியும், என்ன சேஃப்டி கன்சிடரேஷன். ஸோ அதை அங்கே ஹோலிஸ்டிக்காக திங்க் பண்ணி வி கிவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் டு பீப்புள். சில சமயம் ஓப்பன் சோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சில சமயம் நாங்கள் ரன் பண்ணுறதும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ we believe we should have a plethora of options and then people are using different things based on their needs. சேஃப்டி அப்படிங்கிறப்போ 2 இருக்குது. இப்போது சேஃப்டி அப்படின்னு பார்த்தோம்னா சும்மா ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா இவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் சோர்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. அப்போ டிரான்ஸ்பரன்சி தானே சேஃப்டியாக இருக்க முடியும். இப்போது நான் ChatGPT நம்புகிறேன், ஓகே ஸ்ரீனிவாஸ் எங்கள் ஊருக்காரு நான் நம்புகிறேன், இவ்வளோல தான் இப்படியா ஒரு நம்பிக்கை வச்சுக்க முடியாது. ஓப்பன் சோர்ஸில் இருந்து அதை வைக்கிறதுல வந்து வியாபார ரீதியான சிக்கல்கள் இருக்கான்னு கேட்குறேன். வியாபார ரீதியாக சிக்கலோட சேஃப்டி இஸ் அ இம்பார்ட்டன்ட் கன்சிடரேஷன் ஃபார் அஸ். ஏன்னா ஒன்ஸ் யூ புட் அ மாடல் அவுட் தேர் எல்லா விதமாகவும் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃப்ரான்டியர் மாடல் இருக்கச்சே நிறையா புது விதமான ரிஸ்க் இருக்குது. அதை நாங்கள் புரிஞ்சுக்க எங்களுக்கு எப்படிலாம் மாடல் யூஸ் பண்ண முடியும், அதை புரிஞ்ச அப்புறம் வி பிலீவ் வி கேன் பி மோர் கம்ஃபர்டபுள் சேயிங் வாட் வி கேன் ஷேர். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா 2 மாடல் ரீசெண்டாக தான் ஓப்பன் சோர்ஸ் பண்ணோம். அண்ட் தீஸ் ஆர் ப்ரிட்டி ஒரு வருஷத்துக்கு கம்பேர் பண்ணால் தே ஆர் வெரி குட் கம்பேர்ட் டு வேர் வி வேர் ஈவன் 6 months a year ago. ஸோ எங்களுக்கு ஃபிலாசபி என்னென்னா ஃப்ரான்டியர் மாடல் இருக்கச்சே லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட், புரிஞ்சுக்கோ ஃபுல்லாக என்னெல்லாமா ரிஸ்க் இருக்குன்னு. அது புரிஞ்ச அப்புறம் we can be comfortable maybe sharing even more on open source. But till then if அங்கே நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம், it's not just about open source. People want a full solution. Okay. They also want to run it easily. They don't want to go through the pain of customizing it. So I think generally having a plethora, multiple options is actually a very good thing. ஸோ கோடெக்ஸ் வந்து இப்போ இது எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிடுச்சு, சாஃப்ட்வேர் இது எல்லாத்தையும். தென் வாட் வில் பி த யூஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் தென்? ஏன்னா சாஸ் டைட் அப்படின்னு லாஸ்ட் இன்டர்வியூவில் வந்து கிரீஷ் டோல் மீ இஸ் த கிங் இன் சாஸ், பட் அவரே வந்து சாஸ் வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் டன் அப்படின்னு சொன்னார். அப்போ வாட் இஸ் த ஃபியூச்சர் ஆஃப் சாஃப்ட்வேர்? அது வந்து ஒரு கிளிக் பட்டன் தானா? வாட் இஸ் த யூஸ் ஆஃப் எல்லாமே எனக்கு ஒரு இதுலேயே முடிஞ்சிடும்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் தென்? ஐ மீன் கோடெக்ஸ் இஸ் நான் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய லீப்னு சொல்லுவேன். இன்டர்னலாக பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2-3 மாதத்துலேயே எல்லாருமே OpenAI இன்ஜினியர்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. இந்த யூஸ் பண்ணுற எல்லாருமே ஒரு 70% மோர் ப்ரொடக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லலாம். 70% மோர் கோட் ஜென்ரேட் பண்ணாங்க, ஒரு சேஞ்ச் ஜென்ரேட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹியூஜ் இம்ப்ரூவ்மெண்ட் டு ப்ரொடக்டிவிட்டி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும். பட் ஃபுல்லி ஆட்டோமேட் பண்ணி கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறது இன்னும் இல்லை. ஐ திங்க் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் டாஸ்க், எவ்வளோ பெரிய டாஸ்க் பண்ண முடியும், எவ்வளோ நேரம் யோசிக்க முடியும், அதெல்லாம் இன்னும் ஒரு இப்போ சாஃப்ட்வேர் ப்ராஜெக்ட்னு எடுத்தீங்கன்னா மாதக்கணக்கில் ஒர்க் பண்ணுறாங்க. நீ போய் ஒரு ஏஐட்ட கொடுத்துட்டு 1 மாதத்துக்கு போய் வேலை பண்ணிவிட்டு வான்னு சொல்ல முடியாது. மணிக்கணக்கில் வேணால் சொல்லலாம். நம்ம வந்து நொடி கணக்குலேருந்து நிமிஷ கணக்குலேருந்து மேபி மணி கணக்கு வரைக்கும் வந்திருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போது நிறையா நாள் கணக்கில் இல்லை மாதக்கணக்கில் இல்லை வருஷ கணக்கில் யோசிக்கிற தன்மை இன்னும் ஃபுல்லாக இல்லை. அதெல்லாம் மேபி இந்த ஃப்யூச்சரில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணல வரலாம். ஸோ ஸ்டில் ஐ வுட் சே இன்றைக்கி வந்து ப்ரொடக்டிவிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்டாக பெருசாக யூஸ் ஆகுது. இன்னொன்று என்ன சொல்லுவேன்னா டெமோக்ரட்டைஸ்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் கோடிங் தெரியணும்னு இல்லை இப்போது, அதனால் நீங்களே க்ரியேட் பண்ணலாம் கோட். இப்போ போய் வைப் கோட்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்ததுன்னா, முன்னாடிலாம் நீங்கள் போய் எனக்கு இன்ஜினியரிங் வேணும்,
எனக்கு ஹெல்ப் வேணும்னு நீங்கள் கொஞ்சம் பாட்டில் எனக்கு இருக்கும். ஏன்னா அவ்வளோ பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் உலகத்தில் இல்லை. இன்றைக்கி நீங்கள் போய் கோடெக்ஸ்ட்டை போயிட்டு எனக்கு இந்த ஐடியா இருக்குது, நீ எனக்கு கோடை ஜென்ரேட் பண்ண முடியுமானா பண்ணுறது இல்லை. அதனால் நிறைய பேருக்கு க்ரியேஷன் எனேபிள் ஆகுது. ஐ திங்க் அது ஒரு பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் நாட் மோர் பீப்புள் கேன் க்ரியேட். இன்னொன்று என்னென்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் இன்னும் கொஞ்சம் கேன் திங்க் ஈவன் பிகர். ஏன்னா முன்னாடிலாம் நான் ஒரு வேலையை எப்படி பண்ணோன்னு நிறைய பேர் யோசிக்கிறோம். இப்போது ஏஐ வந்து போக போக எப்படி பண்ணோங்கிறத இன்னும் பண்ணிகிட்டே போகும். அப்போ என்ன பண்ணணுங்கிறது தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்படி பண்ணோங்கிறது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இல்லை. இல்லை, யூ ஆஃபன் சே தட் ஹவு அப்படிங்கிற பார்ட்டை வந்து இனிமேல் மெஷின் பார்த்துக்கணும், ஏஐ பார்த்துக்கும். வாட் மட்டும்தான் பீப்புள் பார்த்துக்கணும் அல்லது இன்ஜினியர்ஸ் இல்லை. பட் ஐ திங்க் இன்க்ரீசிங்லி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம ஆம்பிஷன், நம்ம என்னெல்லாம் பண்ணலாங்கிற ட்ரீம் பண்ண பிக்கர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஹவ் ஏஐ பார்த்துக்கும் அப்படின்னு சொன்னால் அதுதான் என்னுடைய இது. அதில் ஒரு டெமோக்ரட்டைசேஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லை, எனக்கு இந்த ஐடியா இருக்குன்னா அதுக்கான கோடை வந்து அது எழுதி தருது அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயம். ஆனால் ஒரு சாஃப்ட்வேருங்கிற ஈகோ சிஸ்டம் இன்றைக்கி இந்த சிலிக்கான் வேலி உட்காந்துருக்குன்னா சாஃப்ட்வேர் மேலே தான் உட்காந்துருக்கு. ஓகே, அப்போ இந்த சாஃப்ட்வேருடைய ஈகோ சிஸ்டம் என்ன ஆகும்? ஏன் இந்த கொஸ்டினை நான் வரேன்னா, ஒரு சாஃப்ட்வேர் படித்த ஒருத்தர் அல்லது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர ஒருத்தர் இப்போ எப்படி யோசிக்க வேண்டியிருக்குன்னு கேட்குறேன். அந்த டைமென்ஷன் இருக்குல்ல, அது மாறணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி யோசிக்கணுங்கிறது நிச்சயமாக மாறணும். என்னை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேருங்கிறது டிஸப்பியர் ஆகாது. எப்படி சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறோங்கிறது நேச்சர் நிச்சயமாக சேஞ்ச் ஆகும். முன்னாடி சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் எப்படி பண்ணுறோங்கிறத விட என்ன பண்ணுறோங்கிறதுக்கு இன்க்ரீஸிங்காக டைம் அலோகேட் பண்ணணும்னு தோணும். ஒவ்வொருத்தரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லேருந்து சிஇஓ மாதிரி திங்க் பண்ணணும். ஏன்னா நவ் யூ கேன் ஹாவ் லாட் ஆஃப் ஏஐ ஏஜென்ட்ஸ் டு டூ திஸ். நீ இன்னைக்கு ரிவ்யூ பண்ணணும், எல்லாம் ரிவ்யூ பண்ணி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பட் தட் மீன்ஸ் ஒவ்வொருத்தரும் இன்னும் பெருசாக திங்க் பண்ணுங்கள், அது பண்ண முடியும். ஐ திங்க் நேச்சர் ஆஃப் தட் ஜாப் வில் டெஃபினெட்லி சேஞ்ச். ஸோ அதுக்கான சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறீங்க. ஆமாம், நம்ம ஹியூமன் சொசைட்டி எப்படி அடாப்ட் பண்ணுறோம் இதுக்கு அண்ட் வாட் வீ கேன் டூ வில் ஆல் ஃபண்டமெண்ட்லி சேஞ்ச். ஏன்னா சாஃப்ட்வேர் இந்த இண்டஸ்ட்ரியே 50 வருஷம் முன்னாடி இல்லை, என்னெல்லாமோ க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் இன்னும் பெருசாக க்ரியேட் பண்ணுவோங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. இப்போ நிறைய பேர் ட்ரெயின் இன் சாஃப்ட்வேர் என்ன கற்றுக்குறாங்கன்னா க்ரியேட்டிவ் திங்கிங், லைக் எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது, எப்படி யோசிக்கிறது. அந்த அனலிட்டிக்கல் திங்கிங் ஸ்டில் இம்பார்ட்டண்ட், ஏஐ இருக்கோ இல்லையோ. ஸோ நான் வந்து என்ன சொல்கிறேன், சாஃப்ட்வேர் கற்றுக்கோங்க, பட் க்ரியேட்டிவிட்டி, அனலிட்டிக்கல் திங்கிங் அண்ட் எபிலிட்டி டு ட்ரீம் பிக், திங்க் பிக், அதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் போக போக. ஓகே, ஸோ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஷுட் திங்க் லைக் அ சிஇஓ. ஆமாம். ஓகே, சின்னதாக யோசிக்காதீங்க அப்படிங்கிறீங்க. பெருசாக யோசிங்க. ஏன்னா டெக்னாலஜி பெருசாக அவைலபிளாக இருக்குது அப்படின்னு. ஓகே, ஒரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க இது ஒரு டெமோக்ரட்டைஸ் பண்ணியிருக்கு. எனக்கு வந்து கோடிங் தெரியாது, ஆனால் ஐடியா இருக்குது, அதை நான் வந்து ஏஐட்ட சொல்லி ஒரு கோடிங் எழுதி நான் ஒரு ப்ராடக்ட் அல்லது ஒரு அப்ளிகேஷனை நான் பில்ட் பண்ணேன். இன்னொரு பக்கம் யூ ஹர்ட் அபவுட் தட் ஓப்பன் ஏஐ மீம்ஸ், ரைட்? நீங்கள் எப்போல்லாம் ஒரு ப்ராடக்டை கொண்டு வரீங்களோ, ஒரு மாடலை வெளியிடுறீங்களோ, அப்போல்லாம் நிறைய மீம்ஸ்லாம் வரும். தட் நியூ கம்பெனிஸை அல்லது வந்து ஸ்டார்ட் அப்ஸை வந்து இதெல்லாம் கில் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிக் பிளேயர்ஸ் லைக் யூ ஆர் கண்டினியூஸ்லி எவால்விங். ஓகே, அப்போது இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் ஈரா ஆல் ஓவர் த வேர்ல்டு, எஸ்பெஷலி கண்ட்ரிஸ் லைக் இந்தியா, அவங்க என்ன ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, இப்போ ChatGPT ஒன்று பண்ணியிருக்கு, இதில் ஒரு சின்ன கேப் இருக்குது, இந்த கேப்பை நான் வந்து ஃபில் பண்ணுறேன், அதுக்கு வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸை நான் யூஸ் பண்ணிப்பேன், அந்த கேப்பை நான் ஃபில் பண்ணுவேன். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான். அடுத்த வருஷனில் அதை சரி பண்ணிடுவீங்க அல்லது அடுத்த லெவலுக்கு போயிடுவீங்க. அப்படின்னா வாட் வில் பி த ஃபியூச்சர் ஆஃப் யங் டேலண்ட்ஸ் ஆர் த ஸ்மால் பிளேயர்ஸ்? ஏன்னா அவங்க எல்லாருக்கும் கூடுதல் வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த வாய்ப்பையும் உங்களை போன்ற பெருநிறுவனங்களே எடுத்துக்கொள்ளும் என்றால் அவங்க என்ன செய்வாங்க? நாங்களே எல்லா வாய்ப்பையும் எடுத்துக்கொண்டோங்கிறது கரெக்ட். நான் உங்களை சொல்லலை, பெருநிறுவனங்கள் எல்லாரையும் தான் சொல்கிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் யூ, கூகுள், இல்லை எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் கேட்குறீங்க என்னென்னா, ஏஐ இம்ப்ரூவ் ஆக இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் இல்லை ஒரு ஆண்டர்ப்ரனர் ஏதாவது ஒரு ஸ்டார்ட் அப் வச்சுருக்காங்கன்னா அடுத்த மாடல் வரைச்சே அதை ஏற்றுக்கிறதாங்கிற கேள்வி கேட்குறேன். அது இம்பார்ட்டன்ட் கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஐ மீன் இப்போ இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ஒரு 4 மில்லியன் டெவலப்பர்ஸ்க்கு மேலே எங்கள் பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சக்ஸஸ்ஃபுல். என்னை பொறுத்த வரைக்கும் தேர் ஹஸ் நெவர் பீன் அ பெட்டர் டைம் டு பி அன் ஆண்டர்ப்ரனர். ஏன்னா யூ ஹவ் ஸோ மச் டூல்ஸ் அவைலபிள் அட் யுவர் டிஸ்போசல். நீங்கள் திங்க் பண்ணுறது பிக்காக இருக்கலாம், நீங்கள் சின்ன டீம் வச்சு நிறையா பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைம்ஸ் டு பி அ ஆண்டர்ப்ரனர். ஆனால் ஒன்று என்னென்னா, நீங்கள் வந்து your ideas have to be big enough. There are two kinds of entrepreneurs in this way and you shouldn't be one kind and the other kind. என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் புது மாடல் வரும்னு பயப்பட்டீங்கன்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்க, அது கரெக்ட் ஐடியா கிடையாது. புது மாடல் வரணும்னு எக்ஸைட்டடாக இருக்கீங்கன்னா நிச்சயமாக ஏதோ ரைட்டாக பண்ணுறீங்க. ஏன்னா புது மாடல் வரப்போகுது.
அப்போ நான் அதை தாண்டி ஏதோ ஒன்று பண்ணணும். ஆமாம், எங்கள் புது மாடல் வரணுங்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட் இருக்குதுன்னா நீங்கள் அதுக்கு மேலே பில்ட் பண்ணி வேல்யூ க்ரியேட் பண்ணுறீங்க. நிச்சயமாக அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. பட் நான் இதை பண்ணுறேன், நெக்ஸ்ட் மாடல் வந்து என்ன பயமாக இருக்குன்னா நீங்கள் ஏதோ உங்கள் ஐடியா கரெக்டாக செட் ஆகலைங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ யூ ஹேவ் டு திங்க் அபவ் த மாடல்ஸ் அண்ட் நாட் அண்டர் த மாடல்ஸ். பட் இஸ் எவ்ரி ஒன் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் கேப்பபிள் ஃபார் தட்? எனக்கு என்னன்னா ஒரு நிறைய பண்ணுறாங்க, இல்லை நிறைய இருக்காங்க. நான் என்ன சொன்னேன், எனக்கு ஒரு கேப் விழுந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. டெக்னாலஜி இஸ் கிவிங் இஸ் இம்மென்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். லைக் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் when எஸ்பெஷலி மூவிங் டுவர்ட்ஸ் ஏஜிஐ இது இன்னமும் நிறையா இருக்க போகுது. ஆனால் இதெல்லாம் சுற்றி ஒரு 10 கம்பெனி கையிலே எல்லாம் லாக் ஆகிருக்கோ அப்படின்னு ஒரு ஃபீல் வருது. அப்படி எனக்கு தோணல. ஏன்னா ஆக்சுவலி ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் டைம்ஸ் டு பி அன் ஆண்டர்ப்ரனர். இப்போ நான் சொன்ன மாதிரி நிறைய ஐடியாஸ் நான் பார்க்குறேன். இது வந்து வி ஆல்சோ சி திஸ் இஸ் கோயிங் டு சொசைட்டியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணும் பாசிட்டிவான எங்களோட கோல் அண்ட் ஹோப். அது ஒரு கம்பெனியால் 4 கம்பெனியால் பண்ண முடியாது. ஓகே, ஒவ்வொரு வாட்டி எடுத்துக்காங்க. இன்னும் எப்படி எஜுகேஷன் எப்படி சேஞ்ச் ஆக போகிறது, எப்படி மெடிசன் கண்டுபிடிக்க போகிறோம் எல்லா வியாதிகளுக்கு, நம்மளோட ஃபைனான்ஷியல் ஹெல்த் எப்படி இருக்குது, எப்படி கரெக்டாக மேபி மணி மேனேஜ் பண்ணுறது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. பீப்புள் நீட் ஹெல்ப் இன் ஆல் தீஸ் டொமைன்ஸ். ஏதோ ஒரு கம்பெனி 4 கம்பெனி எல்லாரோட பிரச்சனையும் சால்வ் பண்ண போகிறது கிடையாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ் வந்து they are going to build amazing applications என்னை பொறுத்த வரைக்கும் nature this. They're already doing it and I think they will continue to do it. ஸோ இட்ஸ் த ரைட் டைம் ஃபார் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்தியா வந்து இதில் எந்த அளவில் இருக்காங்க? ஏன்னா உங்களுக்கு அந்த ட்ராக்ஷன் இருக்கும், அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்தியன்ஸ் வந்து இந்தியர்கள் தமிழர்கள் எந்த அளவுக்கு இதில் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க இதை பயன்படுத்தி ஏன்னா அந்த டேட்டாஸை யூஸ் பண்ணுறது, இன்ஃபர்மேஷன் எடுக்குங்கிற ஆரம்ப கட்டத்தை தாண்டி அதன் வழியாக ஆண்டர்ப்ரனர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய பேர் உருவாக்கியிருக்காங்களா? நிறையா இருக்காங்க. ஐ திங்க் ஐவ் சீன் லாட் ஆஃப் குட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் இன் இந்தியா. ஐ மீன் இப்போது நான் இந்தியா I go ஒரு 2 maybe times a year, but every time போர்ச்சே I interact with developers. எனார்மஸ்லி க்ரியேட்டிவ் ஐடியாஸ் நிறையா பார்க்குறேன் நான். போத் ஃபார் இந்தியன் ஆடியன்ஸ்க்கு பண்ணுறவங்களும் இருக்காங்க, குளோபல் ஆடியன்ஸ்க்கு இந்தியாவிலேருந்து பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் இதை எந்த துறை ரொம்ப வேகமாக அடாப்ட் பண்ணிக்கிறது? வெதர் இட் இஸ் ஹெல்த் கேர் ஆர் ஃபினான்ஸ் ஆர் எந்த துறை ரொம்ப வேகமாக அடாப்ட் பண்ணிக்கிறது குளோபலி கேட்குறேன்? எஜுகேஷன் ப்ராபப்ளி ஐ வுட் சே இஸ் லீடிங். ஏன்னா ஈஸி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஜஸ்ட் யூஸிங் இட் இன் காலேஜ் ஆல் த டைம். அண்ட் ஃப்ரிக்ஷன் அவ்வளோ கிடையாது. ஏன்னா ஈஸியாக போய் ஒரு கேள்வி கேட்டுலாம் ஆன்சர் வருது. ஹெல்த் கேர்லாம் டொமைன்ஸ் வேர் யூ ஹேவ் டு பி அதுலேயும் யூஸ் பண்ணுறாங்க. தேர் ஆர் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் அப்ளிகேஷன்ஸ் பில்ட். டாக்டர்ஸ்க்கு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு டாக்டராக உங்களோட வேலையை பெட்டராக பண்ண முடியுமான்னு தேர் இஸ் அன் அமேசிங் அப்ளிகேஷன்ஸ் பீங் பில்ட் ஆன் இட். ஐவ் சீன் ட்ராக்ஷன் தேர் ஆல்சோ. பட் ஹெல்த் கேரில் டேட்டா, ப்ரைவசி, சென்சிட்டிவிட்டி, தீஸ் ஆர் ஆல் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் we have to get it, like the applications and systems we have to be very, very good at all that. So in general, I would say consumer adoption கொஞ்சம் enterprise-ஓட ஃபாஸ்டராக இருக்குது. கன்சியூமர் அடாப்ஷன் என்டர்பிரைஸை விட ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆமாம், பட் தட்ஸ் த நேச்சர் ஆஃப் டெக்னாலஜி. ஏன்னா பெரிய கம்பெனி டேக் சம் டைம் டு அடாப்ட், whereas the world over people are much easier and they experiment with things faster. இப்போது பெரிய பெரிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துகிற மாடல்ஸை உருவாக்கக்கூடிய நிறுவனங்கள் லைக் ஓப்பன் ஏஐ, இப்போ மெட்டா இருக்காங்க, அது மாதிரி லாமா இருக்காங்க, டீப் சீக் இருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே அடுத்தடுத்த வெர்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இன் திஸ் கேஸ் தட் ஓப்பன் ஏஐ எப்படி வந்து தன்னுடைய யூஎஸ்பியை நிறுத்த போகுது? ஏன்னா நீங்கள் ஒன்று பண்ணால் அடுத்தது ஜெமினை பண்ணும். ஜெமினை பண்ணி முடிச்சோன்னே அதை விட பெட்டராக ஒன்று பண்ணுவீங்க. இப்போ நீங்களே 4 அப்புறம் 5க்கு வந்துடுறீங்க. இப்போ அடுத்ததில் இருப்பீங்க ப்ராபப்ளி. அப்போ ஹூ இஸ் த லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் அவுட் அப்படிங்கிறது மாதிரி வாட் இஸ் த யூஎஸ்பி ஃபைனலி? மாடல் மாத்திரமே தாங்கிற ஒரு பார்வையோட வெளிவரணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ எல்லாம் பேசுறது மாடல் பற்றி தான். பட் நீங்கள் ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா மாடல்ஸ்லேயுமே நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா சில மாடல்ஸ் ஆர் பெட்டர் அட் திஸ், சம் மாடல்ஸ் ஆர் பெட்டர் அட் தட். பட் ஈவன் பியாண்ட் மாடல்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ChatGPT-ல we have very differentiated features. பர்சனலைசேஷன், உங்களோட விருப்பப்படி எப்படி ஆன்சர் கொடுக்கலாங்கிறது, அது வந்து நீங்கள் யூஸ் பண்ண அதை பற்றி உங்களை பற்றி கற்றுக்கிறது. ஒரு அசிஸ்டண்ட்னு சொல்கிறோம்ல, ஒரு அசிஸ்டண்ட் இருந்தாங்கன்னா உங்களை ஃபுல்லாக புரிச்சுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் கொடுப்பாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு. அது அவுட் ஆஃப் த பாக்ஸ் மாடலுக்கு அது தெரியாது, நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு பண்ணி தான் தெரியும். அது ஒரு டிஃப்ரென்ஷியேட்டட் ஃபீச்சர் என்னை பொறுத்த வரைக்கும். பர்சனாலிட்டி ஆஃப் த மாடல் இட்ஸ் எப்படி உங்களோட பேசுறது. சில பேர் கோபமாக பேசுவாங்க, சில பேர் சிரிச்சுன்னு பேசுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்க கூட. ஆக்சுவலி இப்போ GPT-5 லான்ச் பண்ண பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, நாங்கள் நல்ல சூப்பர் மாடல்னு நினச்சோம்,
பட் நிறைய பேர் எனக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்னு பிடிக்கல, எனக்கு நீங்கள் பழைய மாடலே பெட்டராக இருக்குது, அப்படியே ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்றாங்க. பட் நவ் வி ஆர் ஃபிக்ஸிங் ஆல் தட், வி ஆர் ஃபிக்ஸ் சம் ஆஃப் தெம் ஆல்ரெடி. பட் பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்குது மாடலுக்கு, எப்படி இன்ட்ராக்ட் பண்ணோம், அது ஐ திங்க் கேன் ஆல்சோ பி அ டிஃப்ரென்ஷியேட்டட் ஃபீச்சர். நிறைய டூல்ஸ், எந்த மாதிரி டூல்ஸோட கனெக்ட் பண்ணுறது, உங்களோட இமெயிலோட, உங்களோட கேலண்டரோட, உங்களோட அதர் அப்ளிகேஷன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறது, அதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட்டடாக இருக்கும். அப்புறம் டெவலப்பரை பற்றி நினச்சிங்கன்னா வெறும் மாடல் பத்திரம் இல்லை, ஐ திங்க் எப்படி ஏஜென்டிக் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறது. இப்போ ரீசெண்டாக ஒரு டெவலப்பர் டே வச்சுருந்தோம், நாங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே வந்து ஒரு ஏஐ அப்ளிகேஷன் பில்ட் பண்ணோன்னா மாடல் மாத்திரம் போகாது, இதை மாதிரி எப்படி வெளி உலகத்தோட கனெக்ட் பண்ணோம். உங்களை கம்பெனிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 100 டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் இருக்கும். அந்த ஏஐக்கு எப்படி அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும், எப்படி அது புரியணும், உங்களை ஆர்கனைசேஷனை பற்றி எப்படி இன்டெலிஜென்ஸ் ஏஐக்குள்ளே வரணும், இதெல்லாம் வந்து ஸ்டில் ஓப்பன் ப்ராப்ளம்ஸ். அதுக்கெல்லாம் நாங்கள் டூல் பில்ட் பண்ணுறோம். அந்த டூல்லாம் வந்து டெவலப்பர்ஸ்க்கு ரியலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக டூல் பில்ட் பண்ணுறாங்க. ஐ திங்க் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற இந்த லேயர்லையும். இப்போது இதில் கீ ஃபீச்சர்ஸ்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாருமே அடுத்தடுத்த லெவலில் பண்ணிகிட்டே தான் போகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன யூஎஸ்பி ஒருத்தருக்கு கிடைக்கும்? அதுக்கு மேலேயே அடுத்தது இருக்குது பர்சனலைசேஷன். இப்போ பண்ணாங்கன்னா இன்னொன்று சொல்கிறேன், ப்ரோஆக்டிவிட்டின்னு ஒன்று ரீசெண்டாக லான்ச் பண்ணேன். ஏன்னா நீங்கள் வந்து கேட்கணும்னு இல்லை, ஒரு அசிஸ்டண்ட் அகேன் அதே மாதிரி உங்களை ஃபுல்லாக புரிஞ்சுருந்ததுன்னா நீங்கள் கேட்கறச்சே மாத்திரம் உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இல்லை, உங்களுக்கு தெரியும் உனக்கு இது மாதிரி ஒன்று நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க, நான் வந்து பேக்ரவுண்டில் வேலை செஞ்சுட்டு நாளைக்கு காலையில் வரச்சே இல்லை உனக்கு கரெக்டாக ரிப்போர்ட் தூட்டு கொடுக்குறேங்கிறது ப்ரோஆக்டிவிட்டி சொல்கிறோம். அதை மாதிரியும் பண்ணலாம். இன்னொன்று, உங்கள் கோல்ஸ் என்ன லைஃப்பில், ஹவு டு ஐ சால்வ் ஆல் தட். லைக் ஐ திங்க் தெர் இஸ் நோ லிமிட் டு கிரியேட்டிவிட்டி இந்த ப்ராடக்ட் ஸ்பேஸ். மாடலில் மாத்திரம் இல்லை. ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி வில் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஐ திங்க் தெர் இஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு இன்னோவேட் இன் த ப்ராடக்ட் ஆல்சோ. ஸோ மெடிக்கல் இஸ் கோயிங் த்ரூ ஏஐ, ட்ரான்ஸ்லேஷன்ஸ், கண்டென்ட் க்ரியேஷன். இப்போ நான் வந்து ஒரு பாட்டோட பேசுகிறதுல எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடுவேன் நான் இப்போ. அப்போ இது எந்தளவு சப்மிசிவாக பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் எந்த அளவு இந்த ஹியூமனிட்டியோட இது வந்து அலைன் ஆகும், அதுதான் நாங்கள் we have been working on this for a long time. Safety is super important. And நிறைய லெவல் ஆஃப் சேஃப்டி இருக்குது. எப்படி எந்த டேட்டா வச்சு ட்ரெயின் பண்ணுறோம், எப்படி போஸ்ட் ட்ரைனிங் ஒரு ஃபேஸ் இருக்குது டெக்னிக்கலாக போனோன்னா, அப்போது எப்படி மாடலோட ரெஸ்பான்ஸ் வந்து உங்களோட கோல்ஸோட அலைன் ஆகிருக்குங்கிறது, அது டெக்னிக்கல் டேர்ம். we've done a lot of work there. அப்புறம் மாடலில் டிப்ளாய் பண்ண அப்புறம் எப்படி மெஷர் பண்ணுறது, ஏதானும் இஸ் இட் கோயிங் டிஃப்ரெண்ட்லி தேன் ஹவ் we expected, இதுக்கெல்லாம் systems we have built. And this is one of the most important problems. ஏன்னா we want the AI to be fully aligned with human values. We don't want, and we have evaluations. Every time new model varche, we have a very rigorous evaluation system. இந்த மாதிரி ரிஸ்க் என்னெல்லாம் மாதிரி ரிஸ்க் இருக்குது, கேன் இட் allow you to create chemical weapons, nuclear weapon, கண்ட்ரோல் மீறி போகிறதா, மாடலுக்கு வந்து கேன் இட் கோ அண்ட் ஆக்ட் ஆன் இட்ஸ் ஓன் வித்தவுட் யுவர் கைடன்ஸ், இதுக்கெல்லாம் எவாலுவேஷன்ஸ் வச்சுருக்கோம் நாங்கள். அண்ட் கண்டினியூஸ்லி ஆப்வியஸ்லி we will refine it and go that. But so we go through a very thorough rigorous evaluation process ஒரு மாடல் போகிறதுக்கு முன்னாடியோ. But overall our goal is that the models should be aligned with what you want. Ultimately we want humans to express என்ன வேல்யூ உங்களுக்கு, என்ன கோல்ஸ் உங்களுக்கு, and the AI should be assisting us in our goals and our values. இல்லை, ஹியூமன் வேல்யூஸோட அலைன்மெண்ட்டு தான் சேலஞ்சும் கூட. ஆமாம், ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட்டான அல்லது டைட்டான பாலிசிஸை நீங்கள் கொண்டு வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெஞ்ச் மார்க்கிங் அப்படின்னு இப்போ வச்சுக்கிறோன்னா அதுக்கு ஒரு வேல்யூ செட் பண்ணுறோம். இது வந்து 4 இப்படி இருந்தது, 5 இப்படி இருக்குது, எரர்ஸ் கம்மி, சேஃப்டி இவ்வளவு, ஃபீச்சர்ஸ் இவ்வளோ. ஆனால் அதையுமே யார் வேலிடேட் பண்ணுறது? இப்போ வந்து ChatGPT வந்து அதை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கூட எனக்கு கொடுக்கலாம். ரெண்டு விதம் இருக்குது. நிறைய எவாலுவேஷன்ஸ் ஆர் ஆக்சுவலி நாட் ஈவன் டன் பை our companies. Many of them are done by third parties. Public companies அவங்க எவாலுவேஷன் பப்ளிக்காக பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஆர்க்னு ஒரு எவாலுவேஷன் இருக்குது, ஹியூமனிட்டிஸ் லாஸ்ட் எக்ஸாம்னு ஒரு எவாலுவேஷன் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் க்ரியேட் பண்ணதில்லை, ஆக்சுவலி இண்டிபெண்டன்ட் தேர்ட் பார்ட்டிஸ் ஹவ் கிரியேட்டட். ஸோ இன் சம் வேஸ் they are very neutral and they are trying to give you a very rigorous gauge on what is the quality of the model in the benchmark lalana. And you know, that's a very open system. I think people can say that for them. One more thing I'll add on, நீங்கள் கேட்டது வந்து அலைன்மெண்ட் பற்றி. ஒன் ஆஃப் த ப்ராமிசிங் ரிசர்ச் என்னென்னா, இப்போது புதுசாக ரீசனிங் மாடல்லாம் நாங்கள் சொல்கிறதுனால there is a direction of things that we did in GPT-5. என்னன்னா இந்த ரீசனிங் மாடல் மூலமாக உங்களோட பாலிசி என்ன, உங்களோட கோல்ஸ் என்ன அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்டில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
அந்த மாடல் வந்து அதை படிச்சுட்டு அதோட ரெஸ்பான்ஸ் அதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருக்கான்னு அதுக்கே கிரிட்டிக் பண்ணி இட்ஸ் ஏபிள் டு சே தட் இட்ஸ் வெரி ப்ராமிசிங். ஏன்னா யோசிக்கிற தன்மைங்கிறது புதுசுன்னு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு லாஸ்ட் ஒரு வருஷமாக இருக்குன்னு. யோசிக்கிற தன்மை ஜாஸ்தியானதுனால அலைன்மெண்ட்டும் ஈஸியாகுது. சொல்கிறது ஹோப்ஃபுல்லி புரியும். மாடலுக்கே யோசிக்க முடிய தன்மை ஜாஸ்தியாகுது. அதனால் நீங்கள் சொல்லலாம் இதுதான் என்னோட கோல், இதுக்கு ஏற்றாப்பாடி தான் நீ நடக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால அதுவே அதால் அடாப்ட் பண்ண முடியாது. it will understand my policies and principles. ஆமாம். ஸோ ஐ திங்க் வி ஆர் ஆக்சுவலி வெரி ஆப்டிமிஸ்டிக் இதனால். ஏன்னா முன்னாடி இந்த தன்மை இல்லாததுனால இது கொஞ்சம் டிஃபிகல்ட் சிஸ்டமை அலைன் பண்ணுறதோட ஒரு ஸ்மார்ட்டர் சிஸ்டமை அலைன் பண்ணுறது இஸ் ஆக்சுவலி ஈஸியர். யூரோப்பில் வந்து ஒரு ஏஐ லா இருக்குது, இந்தியாவில் டிபி இருக்குது, அதே மாதிரி யூஎஸில் சம்திங் இஸ் தேர். இது மாதிரி கவர்மெண்ட்ஸ் வந்து சில ஸ்ட்ரிஞ்சண்ட்டான பாலிசிஸ் கொண்டு வராங்க. இது மாதிரி கம்பெனிக்குள்ளே கோட் ஆஃப் கான்டாக்டு அதை வேலிடேட் பண்ணுறதுக்கான பாடி அப்படியான ஒரு சிஸ்டம் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது? நான் நாட் ஜஸ்ட் இன் ஓப்பன் ஏஐ கேட்கல, ஓவரால் ஏஐ வேர்ல்டுக்குள்ளே இது எந்த அளவு ஸ்ட்ராங்காக இருக்குது? வி ஹாவ் இன்டர்னலி வி ஹாவ் சேஃப்டி டீம். நான் சொன்ன மாதிரி தே கோடிஃபை கம்பெனிஸ் பாலிசிஸ், எது மாதிரி ரெஸ்பான்ஸ் ஓகே, எது மாதிரி ரெஸ்பான்ஸ் நாட் ஓகே, அதெல்லாம் ஃபுல்லாக இருக்குது. அஃப்கோர்ஸ் வி கீப் இவால்விங் இட் ஆஸ் வி லேர்ன் மோர். பட் absolutely, I think many companies take this, including us, we take it very, very seriously. And we build a lot of systems to make sure that the models are behaving adhe madri. Now, of course, external regulation vanduna we'll adapt to that. Adu vandu endala fulla control panna mudiyadhu, but yeah, absolutely, we will adapt to whatever regulation is also there. திங்க் டேங்க்ஸ் என்ன பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, ஏஐ பாலிசிஸ் வந்து ஷுட் பி மோர் ஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் இந்த பாலிசிஸை கவர்மெண்ட் கொண்டு வராங்க. ஆஸ் அ கம்பெனி இந்த மாதிரியான பாலிசிஸை அடாப்ட் பண்ணி அந்த கான்டினென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியோ அல்லது இந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரியோ இந்த ப்ராடக்ட்ஸை வந்து ரீஃபர்னிஷ் பண்ணுறது இருக்குது, அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்குது? I mean, I think it's policy irundaduna, like I said, because the models are smarter, we can adapt our systems to the policies. I think reasonably okay. I don't think it will be very challenging to do that. Enna policy ingarthu obviously governments and countries have to decide, and they have to be thoughtful. You don't want to regulate too early, and innovation still, you want a lot of innovation, you want a lot of entrepreneurship, but again you have to be thoughtful. And so we will be ready to adapt to whatever regulations and policies countries care about. ஓகே. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் ரொம்ப நெருக்கடியான பாலிசிகள் அல்லது ரூல்ஸ் இல்லாமல் இருந்தால் இது வளருவதுக்கு எளிதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த டெக்னாலஜி வளர்றதுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும்ன்ற. லைக் நீங்கள் ஓவராக ரெகுலேட் பண்ணிங்கன்னா இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னா நல்லதும் இருக்குது, இது மாதிரி வேண்டாத விஷயமும் இருக்குது. வேண்டாத விஷயமை ப்ரிவென்ட் பண்ணோன்னு கிடச்சி நீங்கள் நல்ல விஷயம் எல்லாத்தையும் ப்ரிவென்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன். அதான் தட்ஸ் வை தேர் ஹாஸ் டு பி அ பேலன்ஸ். ஓகே. ஆமாம். ஓகே. ஸோ க்ரோ ஆகிறப்போ அதுவே இதுக்கு சிக்கலாகவும் மாறிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி entrepreneurs need some freedom and flexibility to experiment, right? அதுக்கு you want to be thoughtful. How you rate China on AI? Because putting AI first, இன்னைக்கு வந்து AI is deciding everything. ஒரு கண்ட்ரியுடைய growthங்கிறது வந்து is based on AI strength அப்படின்னு சொல்கிறாங்க. அது whether it is weapon or military or scientific innovations, rockets, satellites, whatever it may be. So as a technical person, key person OpenAI, நீங்கள் சைனாவை எப்படி ரேட் பண்ணுறீங்க? ஏன்னா டீப்சீக்லேருந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான மாடல்ஸ் வச்சுருக்காங்க. I mean, they're doing a lot of innovative stuff. DeepSeek is a good model. Nariya other modelum vandundirukku. And so, I mean, we will look at them like competition anywhere else. But, we believe in our program. We have a very good overall research and product program. We will keep executing on that. But, I mean, they are doing very good work. And, like everything else, avanga enna nalladhu pandrangangiradhu neenga paathu learn pannalam. We believe in also having AI which are very strongly aligned with democratic values. டீப்சீக்லாம் அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் பட்ஜெட்டில் அடித்து தூக்கிட்டாங்க. ஸோ ஃபார்ஹெட் டெக்னாலஜி அவங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வேர் தே ஆர் மூவிங் டுவர்ட்ஸ்? DeepSeek, I think there's a lot of misunderstanding. I think, there is a difference between ஒரு மாடல் ட்ரெயின் பண்ண எவ்வளோ செலவாகுது, ஒரு என்டையர் ப்ரோக்ராம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி கண்டினியூ டு இன்னோவேட் அது எவ்வளோ செலவாங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்ட் விஷயம். அது வந்து ஒரே ஒரு ப்ரோக்ராம், ஒரு மாடல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் DeepSeek மாதிரி ஒரு மாடல் உங்களுக்கு ட்ரெயின் பண்ண எவ்வளோ ஆகும்னா அதே கிட்டத்தட்ட அதே தான் ஆகும். பட் ஒரு சிஸ்டம் வேணும். ஏன்னா இந்த மாடல் ட்ரெயின் பண்ணவங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி ஒரு 1000 எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் பண்ணணும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகும், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் ஒர்க் ஆகாது. அந்த காஸ்ட்டெல்லாம் யாரும் பற்றி பேசுறதில்ல. அதெல்லாம் பேசிட்டேங்கன்னா இட் won't be very different. பட் அதெல்லாம் சொல்கிறது விட்டு, I mean, they're doing good work, we should respect that.
like I said, we have a very good research and a product program, and we'll continue to work on that. So ஓகே. ஆனால் இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வேவை பயன்படுத்தலையோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. கன்சியூமிங். ஆனால் இப்போ மாடல் டெவலப்மெண்ட்டு அல்லது அப்ளிகேஷன்ஸ் கூட நிறையா பண்ணுறாங்க. பட் அது அந்தளவுக்கு ப்ரொடக்டிவாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அங்கே இருக்கக்கூடிய டேலண்ட்ஸு அவருடைய எண்ணிக்கையை கம்பேர் பண்ணுறப்போ, அங்கே இருக்க ஒரு இன்ஜினியரிங் ஈகோ சிஸ்டத்தை கம்பேர் பண்ணுறப்போ அது இன்னும் பத்தலை, இன்னும் நிறையா பண்ணணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? I mean, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நிறைய டேலண்ட் இருக்குது. ஐ டோன்ட் நோ இஃப் டேலண்ட் இஷ்யூவான்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ திங்க் இந்தியா, ஐ மீன் லாங்குவேஜஸ் எவ்வளோ டைவர்சிட்டி இருக்குது, இந்தியன் கல்ச்சர் நுவான்சஸ் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. இந்தியன் கன்சியூமர் மார்க்கெட் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட். ஸோ ஐ வுட் சே ஏஐயில் இன்னோவேட் பண்ண நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்ளிகேஷன் லெவலில் மாத்திரம் இல்லை, பட் ஈவன் அட் த மாடல் லெவல், வெதர் நீ கம்ப்ளீட்டாக ஃபவுண்டேஷன் மாடல் ட்ரெயின் பண்ணலாமா, இல்லைனா எடுக்கிற ஓப்பன் சோர்ஸ் மாடல் வச்சு அடாப்ட் பண்ணலாமா, ஐ திங்க் தே போத் ஆர் ஆக்சுவலி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஐ டெஃபினெட்லி சே லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஐ ஹோப் தட் நிறையா இன்னும் இன்னோவேஷன் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆக்சுவலி இது வரைக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் மாடல் கூட எங்கேருந்து எவால்வ் ஆகலையே. அது நீங்கள் மேபி நீங்கள் டைம் கொடுக்கணுமோ தெரியல. இல்லை, நான் ஆன் வெரி ஸ்பெசிஃபிக் எஃபர்ட்ஸ், பட் ஆப்பர்ச்சுனிட்டி நிச்சயமாக இருக்குது. டேலண்ட் இஸ் ஆல்சோ தேர் லாட் ஆஃப் வெரி குட் பீப்புள். ஒரு புது டெக்னாலஜி வருது அப்படின்னா அதை இன்னும் பெருசாக பண்ணணுங்கிற மனநிலை எப்படி உருவாக்கிக்கிறது? பேஷன்ஸ் வேணும். ஐ திங்க் எபிலிட்டி டு சஸ்டெயின் சம்திங் ஃபார் லாங் பீரியட்ஸ் ஆஃப் டைம். ஓப்பன் ஏஐ இப்போ சொல்கிறீங்கன்னா கம்பெனி ஸ்டார்டட் மெனி இயர்ஸ் அகோ. ஃபஸ்ட்டு ஒரு 5-6 வருஷத்துக்கு ரிசர்ச் லேபாக தான் இருந்தது. நாட் வெரி வெல் நோன் ஆனஸ்ட்லி அவுட் சைட் சிலிகான் வேலி. குளோபலாக அவ்வளோ தெரியல. பட் அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் தான் தே ஃபைனலி வி ஹாவ் சம்திங் தட் எவ்ரிபடி இஸ் லுக்கிங் அப் டு. ஐ வுட் சே இன்னோவேஷன் ரிக்வயர்ஸ் லாட்ஸ் ஆஃப் டைம், லாட்ஸ் ஆஃப் பேஷன்ஸ் அண்ட் கமிட்மெண்ட். இப்போ டேட்டா சென்டர்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக பேசப்படுது. இப்போது ஓப்பன் ஏஐ கூட நிறைய டேட்டா சென்டர்களை கட்டிக்கிட்டு இருக்கு. இதற்கு பயன்பட போகிற கன்சியூம் பண்ண போகிற பவர், தட் இஸ் அது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா ஓப்பன் ஏஐ நிறைய கட்டுறது மாதிரி இப்போ எல்லோரும் அடுத்த கட்டத்துக்கு அதை தான் நோக்கி நகருவாங்க. அப்போ இதற்காக பயன்படுத்த போகிற பவர் மற்ற இடங்களுக்கு போக வேண்டிய பவரை குறைக்கும், அல்லது பவர் கன்சம்ஷன் ரொம்ப அதிகமாகும். இது வேறு பல சிக்கல்களை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக எனர்ஜி வேணும். நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம், ஏன்னா திஸ் வில் ஒரு பெரிய லெவலில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது. அதுக்கு நிச்சயமாக எனர்ஜி வேணும். வி ஹவ் பீன் அட்வொகேட்ஸ் சேயிங் எனர்ஜி இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். எல்லா இடத்துலையும் வேணும். அமெரிக்காவில் மாத்திரம் இல்லை, இந்தியாவிலையும் வேணும், உலகம் ஃபுல்லாக வேணும். ஸோ வி பீன் அட்வொகேட்டிங் அண்ட் வி ஷுட் இன்வெஸ்ட் இன் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட், ரைட்? ஐ திங்க் தட் இஸ் டெஃபினெட்லி இம்பார்ட்டன்ட். ஏஐக்கு போகுங்கிறதுக்கு பதிலாக நெட் பாசிட்டிவாக பார்க்கணும். இவ்வளோ புது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, லெட்ஸ் கிரியேட் மோர் எனர்ஜி, லெட்ஸ் யூஸ் இட். இன்னொன்று, நீங்கள் முன்னாடி கேட்ட கேள்வி எப்படி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னு, ஒன் ஆஃப் த திங்ஸ் ஓப்பன் ஏஐ இஸ் டூயிங் இஸ் ஃபுல்லி இன்டெகிரேட்டிங் எண்ட் டு எண்ட். மாடல் மாத்திரம் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். வி அனௌன்ஸ்ட் சிப்ஸ், எப்படி புதுசாக சிப் டிசைன் பண்ணுறது ஏஐக்கு, அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஓப்பன் ஏஐ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறது, ஃபுல் ஸ்டாக் ஆல் த வே ஃப்ரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு சிப்ஸ் டு மாடல்ஸ் டு பிளாட்ஃபார்ம் அப்ளிகேஷன் எல்லாமே. மிஸ்டர் ஸ்ரீதர் வெம்பு ஆல்சோ ரைஸ் இஸ் கன்சர்ன்ஸ் ஆன் தேட். இந்தியா மாதிரியான நாடுகளில் தொழிற்சாலைகளுக்கும் டொமஸ்டிக் யூஸுக்கும் தேவைப்படக்கூடிய எனர்ஜியை இது டேக் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த எஃபிஷியண்ட்டாக அதை பண்ணுறதுக்கான ப்ரோட்டோகால்ஸை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சஜஸ்ட் பண்ணுறாரு. ஹவ் யூ சி தேட்? ஐ மீன் கரெக்டு தான். ஒன் லெவல் எனர்ஜி நிறைய வேணும். வி ஷுட் ஹேவ் இன்வெஸ்ட்மெண்ட், க்ளீன் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி நிறைய வகை இருக்குது, அதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். செகண்ட் என்னென்னா, ஏஐயோட காஸ்ட்டும் எஃபிஷியன்சியும் காஸ்ட் கம்மியாகிட்டு வருது, எஃபிஷியன்சியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. 2 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் ஆஃப் ஸ்மார்ட்னஸ் வேணும்னா இன்றைக்கி படி அது ஒரு 100 மடங்கு லெஸ் எக்ஸ்பென்சிவ் கம்பேர்ட் டு 2 years ago. அதே மாதிரி we will continue to innovate in the models and in the infrastructure, and so that cost continuously கம்மியாகிட்டே வரும். பட் ஸ்டில் காஸ்ட் கம்மியாக இன்னும் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். அண்ட் ஸோ இன் ஜென்ரல் ஐ வுட் சே நிறைய எனர்ஜி தான் வேணும். ஆனால் தான் இப்போ நீங்கள் சொன்னதுனால இந்த கேள்வி பொதுவாக எப்படின்னு கேட்டால், ஹிஸ்ட்ரியை கவனித்து பார்த்தோன்னா காஸ்ட் கம்மியாகிட்டே வரும், கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே அதோட காஸ்ட் அதிகமாகிடும். இந்த டெக்னாலஜி அப்படி தான் போகுமோன்னு நினைக்கிறீங்களா? அப்படி போகாது. ஐ திங்க் நிறைய ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா காஸ்ட் கம்மியாக people want more and more of it, and more people can. அதுக்கப்புறம் என்னென்னா அதுக்கான விலை கூடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் இப்போ நான் இருக்கிறதுனால சொல்கிறேன். டெலிவிஷன் அப்படின்னு ஒன்று இருக்கப்போ அப்புறம் கேபிள் கனெக்ஷன்ஸ்னு வரப்போ ஒரு 100 and something rupees அந்த கேட்டகிரியில் இருந்தது. அடுத்தது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வரப்போ உங்களுக்கு தெரியாது எவ்வளோ பாக்கெட்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஓடிடிக்கும் இவ்வளோ பே பண்ணுவோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2500 கட்டிகிட்டு இருப்பீங்க
மொத்தமாக. ஸோ ஃபைனலி இதெல்லாம் முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்கப்பட்டது. இப்போ நிறைய டெலிவிஷன் சேனல்ஸுமே ஃப்ரீயாக தான் கொடுக்கப்பட்டது. ஸோ எல்லா டெக்னாலஜியுமே க்ரோ ஆகிற வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்கப்படும். அதற்கு பிறகு அது ஒரு காஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணப்படும். அதப்புறம் என்னுடைய டே டு டே பட்ஜெட்டுக்குள்ளே அது வந்துடும். நான் அதுக்கு கூடுதலாக உழைச்சிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து அதனுடைய எசென்ஷியல்ஸ்குள்ள நான் கொண்டு வந்துடுவேன். ஏன்னா நான் அதை டிபெண்ட் பண்ணியிருப்பேன். அப்படி தான் இந்த ஏஐயும் போகுமா? அப்படி போனால் பெரிய பட்ஜெட் ஏஐக்கே எங்களுக்கு தேவைப்படும். அப்படி நினைக்கல. ஐ திங்க் தேர் வில் பி இனஃப் இன்னோவேஷன் தட் அது திருப்பி போகணும். இல்லை நீங்கள் ஈவன் நீங்கள் என்டர்டெயின்மெண்ட் சொல்கிறீங்க. இன்றைக்கி நான் வளர்றச்சே ஒரு சேனல் தான் இருந்தது, ஆமாம். தூர்தர்ஷன் தான் இருந்தது. என்டர்டெயின்மெண்ட் ஒன்றா அது பார்க்கணும், இல்லைன்னா தேட்டர் பார்க்கணும். அண்ட் தேட்டருக்கு போனோன்னா நீங்கள் பைசா கட்டி தான் போகணும். இன்றைக்கி ஃப்ரீயாக இன்ஸ்டாகிராம் இருக்குது, யூடியூப் இருக்குது, எவ்வளவோ சேனல் இருக்குது. அண்ட் சம்வேஸ் டெக்னாலஜி ஹஸ் டெமோக்ரட்டைஸ்ட் க்ரியேட்டிவிட்டி. நிறைய பேர் க்ரியேட்டும் பண்ணுறாங்க, கன்சியூமும் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் ஐ வுட் சே இன் ஜென்ரல் திங்ஸ் ஹவ் காட்டன் அ லாட் சீப்பர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸோ பேலன்ஸ் ஆகுதுன்னு தான் பேலன்ஸ் நினைக்கிறேன். தான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் திங்க் இட் வில் கோ பேக். நெக்ஸ்ட் இஸ் ஏஜிஐ. ஓகே, இது ஒரு வரிசைப்படுத்துகிறாங்க. ஏஐ, ஏஜிஐ, ஏஎஸ்ஐ, அப்புறம் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஏஜிஐ பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு அசம்ஷன் சொல்கிறாங்க. ஒரு 2-3 இயர்ஸில் வந்துருங்கிறாங்க. சில பேர் 4 இயர்ஸுங்கிறாங்க. இட்ஸ் ஃபார் அவே ஃப்ரம் ரியாலிட்டி அப்படின்னு சில பேர் இருக்காங்க. வேர் ரியலி இட் இஸ் லேக்கிங். அது வந்து இப்போது அல்காரிதமில் இப்போ எதில் போதாமை இருக்குது? அல்காரிதம்லையா, இல்லை சிப்ஸ், ஜிபியூஸ் அந்த மாதிரியா, இல்லை டேட்டாஸ் வந்து தேவையான அளவுக்கு கலெக்ட் பண்ணுற ஒன்று சேர்ப்பதில் பிரச்சனை இருக்கா? எது ஏஜிஐயை வந்து டிலே பண்ணுது? ஏஜிஐங்கிறது நான் எனிவே ஒரு மொமெண்ட்டாக பார்க்குறதில்ல. ஐ திங்க் இதை கண்டினியூம் தான். இன்றைக்கி இருக்கிற சிஸ்டமை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யார்கிட்டயான காமிச்சு இது ஏஜிஐ ஆனால் நிறைய பேர் ஆமான்னு சொல்லி அவர் டெஃபினேஷனும் சேஞ்ச் ஆகிட்டே வருது. ஸோ ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் லைக் ஒன் மொமெண்ட். எவ்வளோ காம்ப்ளெக்ஸான வேலைகளை ஏஐயால் செய்ய முடியறது, அதோட பவுண்ட்ரி ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி மாறிண்டே வருது. ஸோ ஐ திங்க் இது ஒரு கண்டினியூமாக தான் பார்க்கணும். ஏதோ ஒரு மொமெண்ட்டாக பார்க்கக்கூடாது. நிறைய இன்னோவேஷன் இன்னும் வேணும். ஐ மீன் அல்காரிதமிக்கும் இன்னோவேஷன் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறையா வேண்டும், இதெல்லாம் இருக்குது. நான் முன்னாடி ஒரு அனாலஜி கொடுத்தேன்னா, டுடேஸ் ஏஐ சிஸ்டம்ஸ் தே திங்க் ஃபார் ப்ராபப்ளி ஆர்டர் ஆஃப் மினிட்ஸ் ஆர் மேபி அன் ஹவர். பட் ஹியூமன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி நான் டெஃபினேஷன் ஏஜிஐன்னு சொன்னாலுமே எக்கனாமிக்லி வேல்யூபிள் ஒர்க்கை ஏஐ பண்ணுறதா, அது ஒரு ஜென்ரல் டெஃபினேஷன். அப்படி பார்த்தீங்கன்னா சிலது பண்ணுறது இன்றைக்கி, சிலது பண்ணுறது டைம் ஹொரைசனும் இருக்குல்ல. ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி கணக்கு வரைக்கும் வேணால் யோசிக்க முடியும். ஆனால் ஹியூமன்ஸ் நம்ம நாள் கணக்கில், வருஷ கணக்கில், மாத கணக்கில் யோசிக்கிறோம். அதோட எக்ஸ்பான்ஷனும் ஏஐ ஓவர் டைம் வில் டூ இட். ஏன்னா மாத கணக்கில் யோசித்துனா இன்னும் ஒரு காம்ப்ளெக்ஸ் வேலை பண்ணும். ஸோ ஐ திங்க் இல் பி அ கண்டினியூம், ஒரு சிங்கிள் ஸோ அது ஒரு மொமெண்டம் கிடையாது. இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஒரு யுரேக்கான ஒரு நாள் ஸ்பார்க்லாம் அடிக்காது. அது ஒரு ப்ராசஸ் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்போ இந்த டைம் பவுண்ட் செட் பண்ணுறதெல்லாம் வந்து அது ஒரு அனுமானத்தில் சொல்லப்படுறதா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஐ திங்க் ஒவ்வொரு டெஃபினேஷன் யூஸ் பண்ணி இன்றைக்கி வருது, நாளைக்கு வருது, 2 வருஷத்தில் வருதுன்னு சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களோட டெஃபினேஷன் பொறுத்து இது ஐதர் ஆல்ரெடி இருக்குது ஆர் வரப்போகுது. இன்னொரு இம்பார்ட்டன்ட் மொமெண்ட் ஐ திங்க் வரணும்னா, ஏஐ வில் ஆல்சோ கிரியேட் நியூ இன்னோவேஷன், நியூ ஐடியாஸ். அது இன்னும் ஃபுல்லாக ஆகலை. இன் சம் வேஸ் இட் இஸ் சால்விங் திங்ஸ் வி நோ. புது ஐடியா கிரியேட் பண்ணுறதா, அதுவாகவே கிரியேட் பண்ணுறது. ஆமாம், ஒரு ஹியூமன்ஸ் வி கிரியேட் இல்லையா, அதுவும் ஐ திங்க் that will also happen. அதுவும் பெரிய மைல்ஸ்டோனாக இருக்கும். அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? மேபி will happen in the next few years. இன்னொன்று வந்து ஒரு ஃபியர் மாங்கரிங் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டுகிட்டே இருக்குது. இப்போ குறிப்பாக ஏஜியை பற்றி சொல்லப்போ, ஏஜியெல்லாம் வந்துச்சுன்னா மனுஷனுக்கு எந்த வேலையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி ஒன்று தேவையா? இப்போ டியூரிங் டெஸ்ட்டில் வந்து ஒரு பதில் சொல்லுவது மனிதனா இல்லை மெஷினா அப்படின்னு உங்களால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியலனாவே மிஷின் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறது ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தா ஏஐ எப்போவோ அதை பண்ணிடுச்சு. ஓகே, அந்த பக்கத்துலேருந்து இப்போ ஆன்சர் பண்ணுறது அப்படிலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இன்றைக்கி ஒருத்தரால் கண்டெல்லாம் பிடிச்சிட முடியாது. அப்போ அப்படி வந்த பிறகு ஒன்றும் பெருசாலாம் ஆகலை. கொஞ்சம் பேருக்கு வேலை போச்சு, அதுக்கு ஈக்குவலாக புதுசாக ஜாப்ஸ் பில்ட் ஆச்சு. பயம் மட்டும் இருக்குது. இப்போ ஏஜிஐ வந்தால் இதை விட ஒரு பயங்கரம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இப்போயே ஒன்றும் பெருசாக ஒன்றும் நடந்துடலையே. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு ஃபியர் மாங்கரிங் இது இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது அலார்மிங் தானா? அலார்மிங்னு சொல்ல மாட்டேன், பட் வி ஷுட் திங்க் அபவுட் இட் வெரி சீரியஸ்லி ஒரு சொசைட்டியாக. ஏன்னா இது ஒரு புது டெக்னாலஜி. நேச்சர் ஆஃப் ஜாப்ஸ் நிச்சயமாக மாறும். இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கோடிங் பற்றி பேசினோம். இன்றைக்கி கோடிங் பண்ண மாதிரி நீங்கள் நேற்று கோடிங் பண்ண மாதிரி இன்றைக்கி கோடிங் பண்ணுறதில்ல, அதுவே தெரிஞ்சது உங்களுக்கு. நாளைக்கும் அதே மாதிரி it will change. ஸோ நேச்சர் ஆஃப் ஜாப் நிச்சயமாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் வி ஷுட் திங்க் அபவுட் இட். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் there will always be new jobs. ஏன்னா நீங்கள் society has over history invented new technologies, new tools, and we have always adapted. Like industrial revolution, 200 வருஷம் முன்னாடி steam engines and all these got created and complete a change at the jobs எல்லாம்.
இப்போ இருக்கிற வேலை பண்ணுறது 100 வருஷம் முன்னாடி மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஜாப்ஸ் wouldn't have existed. அதே மாதிரி ஐ திங்க் தே வில் பி நியூ ஜாப்ஸ் டு பி கிரியேட்டட் ஃபண்டமெண்டலி பிகாஸ் as long as we have humans, we have human values, we have human goals, we like seeing humans do things. ஏன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து செஸ் எடுத்துக்கோங்க, computers play chess better than any human. Yeah. But look at the amount of interest in people playing chess. Why? We like seeing people do things. அதே மாதிரி I think they will always be we will be a human-centered economy, human-centered jobs, and AI will assist us to do things in a better and faster way. So that is my sincere belief. ஸோ அப்போ ஒன்றும் தலைகீழாக புரட்டி போகிற மாதிரி ஒன்றும் நடந்துட போகிறது கிடையாது. மாறும், ஆனால் நேச்சர் changes சேஞ்ச் இருக்கும். அதனால that's why கொஞ்சம் we have to think about. ஹியூமன் டேலண்ட்ஸ் வில் பி எலிமினேட்டடுங்கிற லெவலுக்கு பேசுகிறத வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படின்னு. ஆமாம், ஜாப்ஸ் வில் மாறும், பட் ஐ திங்க் தேர் வில் பி நியூ ஜாப்ஸ் ஃபார் பீப்புள். அகெயின் இதோடைய எஃபெக்ட்ஸ் பற்றின ஒரு கேள்வி அதுதான் நம்ம முதல்ல வந்தது. எலன் மஸ்க் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுறப்ப சொல்கிறாரு, இதோடைய எக்ஸ்டெண்டட் இம்பேக்ட்ஸ் என்ன நம்மளால் இப்போ ஜட்ஜே பண்ண முடியாது. டு சம் எக்ஸ்டென்ட் இது ஒரு நியூக்ளியர் வெப்பனுக்கு இணையான பாதிப்புகளை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால் ஏற்படுத்த சாத்தியங்கள் இருக்குது அப்படின்னு. ஹவ் யூ see that? ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் டெக்னாலஜி தான் நிச்சயமாக. அதை பற்றி ஒன்றும் சந்தேகம் இல்லை. பட் லாட்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் வி கேன் ஆல்ரெடி சி. எவ்வளோ எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஃபைனான்ஸ், நாலேஜ் ஒர்க், எப்படிலாம் வி சீயிங் ஸோ மெனி பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ். டவுன் சைட்ஸும் இருக்குது. நீங்கள் நம்ம பேசணும் அதை பற்றி, எப்படி ஹாலுசினேஷன் எப்படி கம்மி பண்ணுறது, சேஃப்டி ரிஸ்க், அதெல்லாம் பற்றி பேசணும். ஸோ டெஃபினெட்லி வெரி ட்ரான்ஸ்ஃபர்மேட்டிவ் டெக்னாலஜி. ஸோ ரெண்டு பக்கமும் பார்க்கணும். அதுக்கு தான் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறது பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸை, எப்படி டவுன் சைடை கம்மி பண்ணுறது, எதை மாதிரி சிஸ்டம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி ஹியூமன்ஸ் வேல்யூஸோட அலைன் பண்ணுறது. ஐ திங்க் வி டேக் இட் லைக் எ செட். நீங்கள் அதை பற்றி நிறையா யோசிக்கிறோம் நாங்கள் பண்ணுறச்சே. அதே மாதிரி we also want to educate people. ஏன்னா இது மாதிரியான ரெண்டு பக்கமும் இருக்குது இந்த டெக்னாலஜிக்கு. எப்படி பாசிட்டிவாக மேக்ஸிமைஸ் பண்ணுறது, எப்படி ஆஸ் அ சொசைட்டி வி கம் டுகெதர் டு மினிமைஸ் டவுன் சைட். ஐ திங்க் அது மாதிரி ஒரு டயலாக் நிச்சயமாக இருக்கணும். ஆனால் அப்படி ஒரு டயலாக் ஓப்பன் ஆன மாதிரி பெருசாக தெரியல. இருக்கேன், எல்லா இடத்துலையும் அப்படி தானே பேசின்னு இருக்கோம். இல்லை, அவங்க அமாங் யுவர் பியர் அந்த டாக்ஸ் இருந்துகிட்டே இருக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஹியூமன் வேல்யூஸ்லேருந்து எல்லாத்தோடையும் இன்டர் கனெக்ட் ஆகிறப்போ இதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற ஒழுங்கு குறித்து மனிதர்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும்ல. ஏன்னா இப்போ சில டெக்னாலஜிஸ் வந்து இன்ஃபேக்ட் சில விதைகள் பற்றியே நமக்கு ஆரம்ப காலத்தில் பெரிய ஐடியா கிடையாது. அது பின்னால் 25 வருஷம் கழிச்சு இந்த மண்ணையே இது காலி பண்ணிடுச்சு நம்ம பேசுகிறது மாதிரி. ஏன்னா அவர் அதை மென்ஷன் பண்ணுறாரு, இட் இஸ் ஈக்குவலன் டு நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறப்ப. அப்போ அது பற்றின பார்வைகளையும் நிறுவனங்கள் கவனத்தோடு அணுகுதாங்கிறதுக்காக தாங்க. நாங்கள் நிச்சயமாக அப்படி தான் அணுகிறோம், ரொம்ப தாட்ஃபுல்லாக தான் அணுகிறோம். ப்ராடக்ட்ஸ் வெளியில் ரிலீஸ் பண்ணுறதும் அது மாதிரி தான். இப்போ நம்ம ஏஐ பற்றி பேசுகிறதே அதனால். நீங்கள் வந்து நம்ம பற்றி பேசுகிறோம், இது மாதிரி ஒரு சமுதாயத்தை எப்படி திங்க் பண்ணோம், ஏஐ எப்படி பாசிட்டிவாக யூஸ் பண்ணோம், எப்படி டவுன் சைடை குறைக்கணும். ஐ திங்க் நிறைய பேர் பேசுகிறாங்க. ஏன்னா நான் எங்கே போனாலும் ஏஐ பற்றி கான்வர்சேஷன் இல்லாமல் இல்லை. எனி ஆடியன்ஸ் ஐ கோ, ஃபஸ்ட்டு கொஸ்டின் எப்படி ஏஐ யூஸ் ஆகுது, எப்படி பாசிட்டிவாக ஆகுது, எப்படி மாறும், ஜாப்ஸ் மாறும், இதுதான் எல்லா இடத்துலையும் பேசியிருக்கு ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும். கூகுள் ரெஸ்ட்ரிக்டட் டு 10 ரிசல்ட்ஸ் இன் 1 பேஜ் அப்படிங்கிறது ChatGPT மாதிரியான அல்லது வேறு எந்த ஏஐ டூல்ஸ் மாடல்ஸ் பண்ணுறவங்க, அப்ளிகேஷன் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை உருவாக்கியிருக்கு. இது வரைக்கும் ஒரு பெருசாக எங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா நாங்களே வி டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஃபார் அவர் சர்ச் ரிசல்ட்ஸ். ஸோ ஐ டோன்ட் திங்க் வி ஆர் வெரி ரிலையன்ட் ஆன் தட். ChatGPT பொறுத்த வரைக்கும் we are indexing the web, we have partnerships with other companies, we use all of that. And எப்படி பீப்புள் இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணுறாங்கிறதும் ஃபண்டமெண்டலாக சேஞ்ச் ஆகிடுது இல்லை. ஓகே, ChatGPTயே நான் ஆன்சர் கொடுக்கறது 10 லிங்க் நாங்கள் கொடுக்கணுங்கிறது இல்லை, ரெஃபரன்சஸ் கொடுப்போம். பட் பீப்புள் வாண்ட் ஆன்சர்ஸ் ஆக்சுவலி. ஸோ ஐ திங்க் ஆஸ் அ கன்சியூமர் நீங்கள் எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கிறதுமே ரொம்ப சேஞ்ச் ஆகுது. ChatGPT வந்து ஓப்பன்ஐ வந்து பார்ட்னர் வித் மைக்ரோசாஃப்ட். இது வந்து ஒரு டெக்னிக்கலாக உங்களை ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் ஆத்தென்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப்பாக, இல்லை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இந்த அலைன்ஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஓப்பன்ஐ அண்ட் மைக்ரோசாஃப்ட் கோஸ் டுகெதர்? நாங்கள் ரொம்ப நாளாகவே பார்ட்னர் பண்ணியிருக்கோம். பார்ட்னர்ஷிப் வந்து இட்ஸ் வெரி டீப் இன் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டிமென்ஷன்ஸ். Infrastructure, they give us a lot of infrastructure, Azure, compute, GPUs, we use them a lot for building our technology. So overall very healthy, very good partnership. Yeah. இப்போ நீங்கள் சொன்ன the world's best technologies on table now அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இப்போ இருக்கவங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? படிச்சுட்டு இருக்கவங்க, அடுத்த கட்டத்தில் இருக்கவங்க, அண்ட் மூணாவது வந்து ஸ்டார்ட் அப்ஸில் இருக்கவங்க, இவங்க 3 பேரும் என்னென்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே பொதுவாக சொல்கிறேன், யூஸ் பண்ணுங்கள் ஏஐ டூல்ஸை, ஃபுல்லாக கரைச்சி குடிங்க நான் சொல்கிறது. ஏன்னா
இன்க்ரெடிபிள் வாட் வி ஹாவ் நவ். ஏன்னா இது மாதிரி பவர்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் டூல்ஸ் இருந்ததில்லை முன்னாடி. த வே வி ரைட் ப்ரோக்ராம்ஸ், வே வி டூ ரிசர்ச் எல்லாமே லைக் ஹவர்ஸ் கணக்கில் ஆறுது வந்து நொடி கணக்கில் முடிக்க முடியாது. அண்ட் ஸோ அமேசிங் டூல்ஸ். ஸோ எவ்ரிபடி ஷுட் பி ஃபஸ்ட்டு நல்லா பரிச்சயமாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே. அண்ட் தே ஷுட் நோ ஹவு டு யூஸ் இட். அது வெரி பேசிக். செகண்ட், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆண்டர்ப்ரனர்ஸ் எஸ்பெஷலி ட்ரீம் பிக். நிறைய உலகத்தில் எவ்வளவோ இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்சஸ் இருக்குது. எப்படி பர்சனலைஸ் பண்ணலாம் லேர்னிங்க்கு, எப்படிக்கு எல்லாருக்கும் பெட்டர் ஹெல்த் அட்வைஸ் கொடுக்கலாம், எப்படி மேபி நியூ மெட்டீரியல்ஸ் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் எனர்ஜி பற்றி பேசுனீங்க, எப்படி எனர்ஜி பெட்டராக தயாரிக்கலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஏதானும் ஒரு துறையில் பிகம் வெரி பேஷனட் அபவுட் அ ப்ராப்ளம். அப்புறம் ஏஐ எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு யோசிங்க. எப்படி டிசீஸ் க்யூர் பண்ணுறது. எவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது இன் ஆல் ஆஃப் அவர் லைஃப்ஸ் அண்ட் ஆல் ஆஃப் இன் சொசைட்டி. அதெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு ஐ திங்க் திஸ் வில் பி அன் அமேசிங் டெக்னாலஜி. ஸோ மை அட்வைஸ் டு பீப்புள் வுட் பி, ஏதானும் ஒரு ப்ராப்ளம் பற்றி ரொம்ப எக்ஸைட் ஆகுங்க, பேஷனட் ஆகுங்க. ஏஐ எப்படி யூஸ் பண்ணோங்கிறது கற்றுக்கோங்க. அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணாங்கன்னா நிறையா இன்ட்ரெஸ்டிங் ஐடியாஸ் will come. ஸோ கம் டு சென்னை சம்டைம். நிச்சயமாக வரேன். நான் இவ்வளோ நேரம் தமிழில் டெக்னாலஜி பற்றி பேசினதே இல்லை. நாங்கள் உங்களுக்கு முதல்லையே காஷன் பண்ணேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அதிகமான இங்கிலீஷ்க்கே நீங்கள் போல. பெஸ்ட் விஷஸ். Thanks a lot. Thank you. Very nice. Thanks a lot. The Gopinath Podcast. Title sponsor Mahindra Educational Institutions, Salem and Namakkal. Supported by NextCura. Powered by Gen AI Healthcare. V-Sharp Gurukulam. Powered by GT Holidays. Associate sponsors Course Stack, American Tamil Entrepreneur Association, ATEA. Mahindra Educational Institutions, Salem and Namakkal, Tamil Nadu. Predict, Prevent, Provide. NextCura. Powered by Gen AI Healthcare. Knowledge, opportunity, and community. Welcome to V-Sharp Gurukulam Music School, where music learning is redefined. Holidays nale adu namma GT Holidays da. You know you are special when you're with GT Holidays.